தியானத்துக்கு ஆதாரமாக நாம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்ல தலை சிறந்த ஒரு ஆசீர்வாதம் சமாதானம். நம்முடைய ஆண்டவர் சமாதான பிரபுவாக இருக்கிறார். He is the Prince of Peace. நம்முடைய ஆண்டவர் சமாதான பிரபு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஆண்டவர் இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் மேலான ஒரு ஆசீர்வாதம். The Lord gives peace to his children. ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார். He blesses his people. அவர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை அறியாமல் வாழ்கிற மக்களுக்கு உண்மையான சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மன நிறைவு இல்லை. பயந்துகிட்டே இருக்கிறாங்க. அங்க நேபாளத்தில் வந்த பூமி அதிர்ச்சி இங்க வந்துருமோ, நம்மகிட்ட நிறைய பணம் இருக்கிறனால இன்கம் டேக்ஸ் காரங்க வந்து பிடிச்சிருவாங்களோ, நல்ல வியாபாரம் பண்ணி நிறைய சம்பாத்தியம் பண்ணால சேல்ஸ் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்துருமோ, நம்ம நிர்வாகத்தில் சிறுவர் சிறுமிகளை வேலைக்கு வச்சிருக்காங்க லேபர் ஆபீசர் வந்து பிடிச்சு விடுவாரோ, ஒரு பயம்தான். பயம் மக்களுக்கு பல ரீதியில இருந்துட்டு தான் இருக்கு. ஆமா, சமாதானம் இல்லாத ஒரு உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் சமாதானமா வாழ்றாங்க. அதுதான் உண்மை. ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். உடம்புக்கு முடியலையே செத்து போயிடணும், அப்படி ஒரு பயமே வராது. மன அமைதி இருக்கும், சமாதானம் இருக்கும். There will be peace in the heart. நம்ம கொஞ்சம் கடனாளி ஆயிட்டோமே, ஐயோ என்னை கடன் கொடுக்க முடியுமோ, கடன் கொடுக்க முடியும், தீர்த்துருவோம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்ற ஒரு மன அமைதி இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க சரியில்லையே சொன்னா கேட்கறாங்க இல்லையே, அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணலாம்னா பைபிள் ஒரு வசனம் இருக்கு, ஆயன் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் நதியை போல இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அது உண்மைதானா? உண்மைதான். எனக்கு சமாதானமே இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு கூட இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் கூட இருந்தா நமக்கு சமாதானம் இருக்கும், அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க வியாதிப்பட்டிருந்தாலும் சரி, கடனாளியா இருந்தாலும் சரி, எனக்கு பரீட்சை இல்லை, எனக்கு சமாதானமே இல்லை. பரீட்சைன்னா ஏன் சமாதானம் கெட்டு போகுது? பரீட்சை இருந்தாலும் ஆண்டவர் கூட இருந்தா சமாதானம் இருக்கும். எனக்கு அட்மிஷன் கிடைக்குமா? ஆண்டவர் கூட இருந்தா உனக்கு சமாதானம் உள்ளத்தில் இருக்கும். என்ன எங்கேயும் டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்களோ, என்ன நிலைக்கு ஆவேனோ, என்ன எனக்கு கதி என்னவோ, வயசான காலத்தில் நான் என்ன ஆக போறேனோ, இப்ப நல்லா இருக்கிறேன். சமாதானம் இல்லாம நிறைய பேர் கலங்கி போய் கிடக்குறாங்க. கலங்க வேண்டாம், நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தை அருளுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகளே, நான் எல்லாம் வளர்ந்த பிறகு என்ன ஆவேனோ, என்ன கதியோ, இப்பவே எங்க அப்பா அம்மா என்ன நல்லா கவனிக்கல, எனக்கு வேண்டியெல்லாம் வாங்கி தரல, தின்பண்டம் வாங்கி தரல, இப்பவே வாழ்க்கை ரொம்ப வேதனையா இருக்கு. இனி வளர்ந்த பிறகு என்ன ஆக போகுது? இந்த கவலை வேண்டாம், இந்த கலக்கம் வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த சூனியக்காரனு நிறைய பேர் இருக்கிறான், மந்திரம் பண்றானுங்க, எனக்கே பண்றானுங்க. உங்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்களா? எங்களுக்கு என்ன ஆகுமோ? எனக்கு ஒன்னும் ஆகாது, எனக்கு ரொம்ப சமாதானம் இருக்கிறது. எப்படி தெரியுமா? அந்த சூனியக்காரனிடத்தில் இருக்கிறவனை விட பேசு பெரியவர், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அதனால நமக்கு பயம் இல்லை, கலக்கம் இல்லை. இஸ்ரவேலின் ராணுவம் எல்லாம் கலங்கிட்டு இருக்குது. ஒரு கோலியாத்தை குறித்து, பெலிஸ்தியர்களில் இருக்கிற ஒரு ராட்சசன் கோலியாத், அவனை பற்றி பயந்துகிட்டு இருக்கிறார், கலங்கிட்டு இருக்கான். தாவீதின் தேவன், நம்முடைய தேவன், தாவீதோடு ஆண்டவர் கூட இருந்தார். தாவீது சொல்லிட்டாப்ல, இவனை பற்றி ஒருவருடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. கோலியாத்தை முறியடிப்போ இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. நமக்கு கோலியாத்துக்கு அப்பம் கண்டாலும் நமக்கு பயம் இல்லை. மனசுக்கு ஒரே உளைச்சலா இருக்குங்க.
அதனாலே எனக்கு நிம்மதி இல்லாம ராத்திரி கூட தூக்கம் வரல. ஐயோ, இந்த குழப்பமே வேண்டாம். ஆண்டவர் நமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். சமாதானமாய் வாழ்கிறீர்களா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் இருக்கா? ஒரே பயத்தோடு இருக்கிறீங்களா? மன பயம் இருக்கா? செத்து போயிருவனும். நான் உண்மையை சொல்றேன். நான் ரட்சிக்கப்படுக்கு முன்னால ஒரு சிறிய புண் வந்தாலும், ஒரு வியாதி வந்தாலும், ஜுரம் வந்தாலும் எனக்கு பயமா இருக்கும். நான் கேட்பேன், எனக்கு சீக்கிரம் அந்த காயம் ஆறிடுமா? பென்சில் வெட்டுற வேலையில அந்த பிளேட் அறுத்த காயம் ஆறிடுமா? ஒவ்வொரு ஆளாக கேட்பேன் எங்க வீட்டுல. பிறகு எங்க அண்ணன் யாராவது சொல்லுவாங்க, நீ சாருக்கு முன்னால குணமாகிடும். அப்படி மனதில் ஒரு போராட்டம். ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பிறகு அப்படி ஒரு கலக்கமும் இல்லை, பயமும் இல்லை, திகிலும் இல்லை, போராட்டமும் இல்லை. ஐ ஆம் இன் பீஸ், சமாதானமாய் வாழ்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளை ஆகிட்டேன். நீங்க ஆண்டவர் பிள்ளை தானே? ஆமா. பாவத்தை எல்லாம் இயேசுவிடத்தில் சொல்லி மன்னிப்பு பெற்றுட்டீங்களா? பெற்றாச்சு. இப்ப உள்ளம் எப்படி இருக்கு? வாழ்க்கை எப்படி இருக்கு? சமாதானமா இருக்கிறீங்களா? அவளை கல்யாணம் பண்ண பிறகுதான் இருந்த சமாதானம் கெட்டு போச்சு. நீங்க கல்யாணம் பண்ணது எப்படி பண்ணீங்க? ஒழுங்கா தானே பண்ணீங்க? ஜோம் பண்ணீங்களா? ஆண்டவர் சமத்துல தானே கல்யாணம் நடந்தது. பிறகு என்ன காரணமோ அவளிடத்துல பேய் இருக்குது இல்லையா? அந்த பிசாசு சமாதானத்தை கெடுத்துக்கிட்டே இருக்கு. எனக்கு நிம்மதியே இல்லை. அப்படியா? நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க. உங்க மனைவிடத்தில் இருக்கிற பிசாசு எப்படி சத்தமூச்சு காட்டாம வந்ததுவோ அது போல போயிடும். உங்களுக்கு சமாதானம் வந்துடும். நீங்க அதுக்காக மனைவியை கசந்து கொள்ள வேண்டாம், வெறுத்து தள்ள வேண்டாம், புறக்கணிக்க வேண்டாம். என் பையனால எனக்கு சமாதானம் கெட்டு போயிருதுங்க. அவன் சண்டை போட்டுறான், பிரச்சனை பண்றான், பணத்தை கொடுன்னு கேட்கிறான், அதை கொடு இதை கொடுன்னு கேட்கிறான், எனக்கு சொத்தை பங்கை போட்டு கொடுன்னு நிக்கிறான், எனக்கு நிம்மதியே கிடையாது. நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணா போதும். ஆண்டவர் உங்க பிள்ளைகளையும் அமைதிப்படுத்தி விடுவார், சமாதானப்படுத்தி விடுவார். ஆண்டவரே, நீ சமாதானம் அருளுகிற தேவன் அல்லவா? ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவர் சொன்னாரு, நான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வச்சு போறேன்னு சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்த வேளையில சீஷர்களெல்லாம் பயந்து நடுங்கி அரை வீட்டை பூட்டிட்டுலாம் இருந்தாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு என்ன பண்ணாரு? அவரு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டாரா? இல்ல. உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். அதுக்கு பிறகு அந்த அறையில கலங்கி பயந்திருந்த சீஷர்களுக்கு தரிசனமாகி அவங்கள்ட்ட என்ன சொன்னார்? முதலாவது, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு இன்றும் அவருடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் தருகிறார். சில ஆட்கள் சமாதானம் இல்லாம தற்கொலை பண்ணிடுறாங்க. அம்மா, புளியம்பேட்டையிலிருந்து ஒரு அம்மா வந்திருந்தாப்புல, அவங்க சொன்னாங்க, எனக்கு சமாதானம் இல்லை. நான் அவங்கள்ட்ட நல்லா சொன்னேன், ஆண்டவர் இயேசு தான் உண்மையான தெய்வம், அவரை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவே உள்ளத்தில் வாரும் என்று கேளுங்க. அவங்க அதை ஏற்றுக்கிட தயாராக இல்லை. என்னை சந்தித்த அடுத்த நாள் என்று நம்புகிறேன் தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க. ஆண்டவர் இயேசுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்தால் மாறாத சமாதானம் உனக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் இடம் இல்லை, அவர் போயிட்டாருன்னா இருக்க சமாதானம் போயிடும். குடும்பத்தில உள்ளத்துல சமாதானம் இல்லாமதனால தான் நீ தற்கொலை பண்ணணும்னு நினைச்சது. ஆண்டவர் இயேசு ஒருவனிடத்தில் இருந்தால், ஒரு உள்ளத்தில் இருந்தால் உனக்கு சமாதானம் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. என்ன போராட்டம், என்ன கலக்கம், என்ன பிரச்சனை இருந்தாலும் காற்றே இறையாதே கடலே அமைதலாயிரு என்று சொன்னவர் சமாதானத்தை நமக்கு அருளி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இல்லைன்னா உனக்கு சமாதானம் இருக்காது. சிலரிடத்திலே அசுத்த ஆவிகள் இருக்கிறதுனால அது மற்றவர்களையும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறது, மற்றவர்களை சமாதானத்தையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறது. அது ஒரு பெரிய சாசனுடைய ஒரு தந்திரம். சாசு அந்த ஆளை விட்டு போயிடுச்சுன்னா சமாதானம் வந்துவிடும். எங்க ஆண்டி ரட்சிக்கப்படுக்கு முன்னால டெய்லி சண்டை, ரட்சிக்கப்பட்டதிலிருந்து ஒரு நாளும் சண்டை இல்லை. அதுதான் உண்மையான மாறுதல். நீங்க சமாதானமாய் வாழ்கிறீர்களா? கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள் என்றுதான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறேன். சமாதானமாயிருக்க நாடுங்கள், அப்படித்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. எனக்கே சமாதானம் இல்லைங்க. எனக்கு யாரை கண்டாலும் பிடிக்கல, யாரை கண்டாலும் அடிக்கணும் உதைக்கணும்னு தோணுது. என் வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் நொறுக்கணும்னு தோணுது. பயங்கர சாசு போல. பாப்பா நேரம் ஆகிட்டு சாப்பாடு போட்டுதாச்சு சாப்பிடுங்கன்னா, I tell you in the name of the living God that there are many devils in you. கர்த்தருடைய நாமத்தில் உண்மையை சொல்றேன், உனக்குள்ள நிறைய பிசாசுகள் இருக்கிறது.
அந்த பிசாசு தான் அடம் பிடிக்கிறது, திமிர் பண்றது, ஏட்டி போட்டி பண்றது, குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை கெடுக்கிறது. சரி, இந்த மாப்பிள்ளை போதும்னு நீ பெரியவர்களால பேசி முடிவு பண்ணி தான் ஒத்துக்கொட்டு தானே உனக்கு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளால அவன் கிடக்குறான், நான் போறேன் என் எங்க அப்பா வீட்டுக்கு. நீ ஏன் அப்படி சொன்னேன்னா, you have no peace in your heart. உன்னுடைய உள்ளத்துல சமாதானம் இல்லை. அதுதான் காரணம். இந்த சமாதானம் கேட்ட கொண்டு வந்து உன் புருஷன் இல்லை, உன்கிட்ட இருக்கிற பிசாசு, உனக்குள்ளால புகுந்தால பிசாசு, அந்த பிசாசுக்கு வேலை தான். ஆமா, சமாதானத்தை ஆண்டவர் அருளி செய்கிறார், சமாதானத்தை சாத்தான் கெடுக்கிறான். நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்றால் சமாதானமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் சமாதானமா இருக்க முடியும். டாக்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டுன்னு சொன்னாலும் சமாதானமாக இருக்க முடியும். சரியா? டாக்டர் என்னால குணமாக்க முடியாதுன்னு சொன்னாலும் சமாதானமா தான் இருக்கும். ஒருவேளை செத்து போச்சுன்னு சொன்னா கூட என்னதான் இருக்கும், சமாதானம் இருக்கு. செத்து போயிட்டா எங்க போனாங்க போனவங்க? ஆண்டவர் பிள்ளையா வாழ்ந்தவங்க பரலோகத்துக்கு போனாங்க, பாவத்துல வாழ்ந்தவங்க பாதாளத்துக்கு போனாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனி அவங்களுக்காக அழுது நம்ம அவங்கள கொண்டு வந்து சேர்க்க முடியாது. பரிசுத்தமா வாழ்ந்தவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்களே, ஆனாலும் நம்ம விட்டுட்டு போயிட்டாங்களே, ரொம்ப பாரமா கவலையா சமாதானம் இல்லாம இருக்கா? அவங்க எங்க போனாங்க? ஆண்டவர்கிட்ட போனாங்க. சரி, பாவத்துல வாழ்ந்து செத்து போனவனுக்காக இனி நம்ம கவலைப்பட்டு நம்ம அங்கலாய்த்து ஏதாவது சாதிக்க முடியுமா? ஒன்னும் செய்ய முடியாது. நமக்கு சமாதானத்தை நாம் கெடுக்க வேண்டாம், பிறருடைய சமாதானத்தையும் நாம் கெடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன நன்மை செய்தாலும் ஒரு சந்தோஷம் கிடையாது, ஒரு நிறைவு கிடையாது, ஒரு நன்றி உள்ள இதயம் கிடையாது. அவங்க வாழ்க்கையில யார் என்ன செய்தாலும் அவங்க சுபாவமே அப்படி. அதுக்கு ஒரு காரணம், அவங்களுக்கு பிசாசுக்கு ஓத்திரம் இருக்கிறது என்று தான் தெரிகிறது. அவங்களுக்கு ஒரு உண்மையான சமாதான உள்ளத்தில் இருந்தா they will have a thankful heart, ஒரு நன்றி உள்ள இருதயம் இருக்கும். சில இடத்துல எதுவுமே கேட்க முடியாது, பேச முடியாது. இன்னும் வெளிப்படையா சொல்றேன், என்னுடைய தகப்பனார் ஊழியம் செய்த சபையில ஒரு வாத்தியார் இருந்தார், பிஎஸ்சி பிஎட், ஐசக் வாத்தியார்னு பேர். அவர் டெய்லி சாயங்காலம் ஒரு 500 ml வடிமேனி சாராயம் குடிப்பார். அவருக்கு சமாதானமே கிடையாது. அவர் குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசுவார். அவருக்கு மனைவி பேரு மேரி. மேரி இடத்துல எங்க அப்பா, சார் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறாருன்னு கேள்விப்பட்டேன், அது ஏன்னு கேட்டா, அவ பயங்கரமான ஃப்ராடு, புருஷனை அப்படியே கவர் பண்ணி பேசுறா. அது சொல்லிட்டா, சார் எங்க சாரு அவருக்கு பிளட் பிரஷர் உண்டு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா, அதனால அவர் பேசுறாரு. பிளட் பிரஷர்னால இல்ல, தண்ணி அடிச்சதுனால கெட்ட வார்த்தை பேசிட்டு கிடக்குறாரு. சமாதான உள்ளத்தில் இருந்ததுன்னா ஏன் கெட்ட வார்த்தை வருது சொல்லுங்க பாப்போம். சமாதான உள்ளத்தில் இருக்குன்னா நீங்க ஏன் சண்டை போடுறீங்க? அது எங்க வீட்டுக்காரர் என்ன கவனிக்கிறாரா? அவர் எனக்கு உதவி செய்கிறாரா? எனக்கு வேண்டிய பணம் கொடுக்கிறாரா? அக்கறை காட்டுறாரா? அவர் அக்கறை காட்டுறாரோ காட்டலையோ, உதவி செய்கிறாரோ செய்யலையோ, எனக்கு உள்ளத்தில் இருக்கிற சமாதானத்தை யாரும் எடுத்துட்டு போக முடியாது. அது உண்மை. அங்க ஒருத்தங்க செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாலும் ஆண்டவர் அளித்த சமாதானம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அங்க நஷ்டம் வந்து விட்டது. நஷ்டம் வந்தாலும் நமக்கு உள்ளத்தில் சமாதானம் ஆண்டவர் கொடுத்த இருக்கத்தான் செய்யும், எங்கேயும் போயிடாது. நமக்கு பிசாசுக ஓத்திரம் போராட்டம் இருக்குமானாதான் சமாதானம் இருக்காது. எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே மனதில்லை. அப்படியா? வேற எந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இருக்கான்? அது எங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறது தான் மனசு. நீ எதுக்கு கல்யாணம் வேணும்னு விரும்புறேன், எதுக்கு கல்யாணம்னு சொன்னேன்? ஒன்னு கண்ணை கட்டி ஆள் மாறாட்டம் பண்ணி கட்டி கொடுத்தாங்களா? இல்ல இல்ல. இப்ப என்ன நடந்தாலும் மன சமாதானத்தோடு வாழ தீர்மானம் பண்ண வேண்டும். ஆண்டவரே என்னோடிரும், என்னோடிரும். ஆண்டவரிடத்தில் கேட்கணும், என்னோடிரும் என்னோடிரும், இன்ப இயேசுவே என்னோடிரு, என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடிரும். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே என்னோடிரும், என்னோடிரும்னு கேட்கறீங்களா? ஆண்டவர் உங்க கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரா? ஆண்டவர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு கூட எல்லாம் இருக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். ஆண்டவரே என்னோடிரும்னு சொல்லுங்க, உங்க கூட இருப்பாரு. உங்களுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தருவார். நம்ம ஆண்டவருக்கு பேர் வைக்கிறதுக்கு, ஆண்டவர் இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால
தேவதூதன் யோசேப்பிடத்தில் சொன்னாப்பில, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு 1:23 இம்மானுவேல் மீன்ஸ் தி லார்ட் இஸ் வித் அஸ். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட இருக்கிறாரா? அதுதான் இப்ப கேள்வி. நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரா? எனக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியலங்க. ஒரே குழப்பத்தில் இருக்கிறேன். ஒரே குழப்பமா இருக்கு, மன போராட்டமா இருக்கு. எனக்கு சாப்பிடவே இல்லை. எங்காவது ஓடிடலாமான்னு நினைக்கிறேன். சாசி போராட்டம் ஆரம்பிச்சுட்டு, யூ ஹேவ் காட் சம் அட்டாக் ஃப்ரம் த டெவில். நான் வேலையை விட்டுறணும்னு நினைக்கிறேங்க. வேலையை ரிசைன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். சாசில போராட்டம். நல்ல ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்தாரு. அங்க ஒருவனு நடந்த உண்மை சம்பவம். அவன் ஒரு பட்டதாரி, கிராஜுவேட், நல்ல குடும்பத்தில் உள்ளவன். ஒரு நாள் மத்தியானத்துக்கு மேல அவனுடைய மாமியாரும் அவனுடைய அம்மாவும் படுத்து அவங்க வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. இவன்கிட்ட இருந்த பிசாசு என்ன பண்ணிச்சு தெரியுமா? அவன் அரிவா எடுத்துட்டு போய் வெள்ளரிக்காய வெட்டுவாங்கல்ல, துண்டு துண்டா வெட்டி போட்டான். பாவி பயலே, அவனுக்கு பேய் கோளாறு, அவனுக்கு சமாதானம் இல்லை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? He was loving a girl. He was leading a wrong life. There comes the point. அவன் அங்க ஒரு போஸ்ட் மாஸ்டருடைய ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருந்தான். உண்மை சம்பவம், நடந்த உண்மை சம்பவம். சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அந்த போஸ்ட் மாஸ்டருடைய வீட்டில் இந்த பொண்ணை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு ஒரு குழப்பம். இவனுக்கு நான் கூப்பிட்டா அவ வருவாளா வரமாட்டான்னு போராட்டம் உச்சகட்டமாகி மூளை கோளாறாகி மெண்டலாகி பைத்தியம் பிடிச்சி பிறகு ஒரு நாள் பேய் ஏறி சமாதானம் இல்லாம அம்மாவையும் மாமியாரையும் கொண்டு வெட்டி போட்டான். அதுக்கப்புறம் என்ன, நான் மெண்டல் ஆஸ்பத்திரி கீழ்பாக்கத்துக்கு அவனை கொண்டு போட்டாங்க. அங்க இருந்து கொஞ்ச நாள்ல செத்து போயிட்டான். தம்பி, உனக்கு இஃப் யுவர் லைஃப் இஸ் ரைட் வித் காட், உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவரோடு சரியா இருக்குமானால் you will have peace of mind. Hallelujah. உனக்கு சமாதானம் இருக்கும். சிலருக்கு சமாதானம் இல்லாத காரணம், there is something wrong in your life. எனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்டவர் கொடுத்த மனைவி பிள்ளைகள் சந்தோஷம். அங்க வேறொருத்தி இருந்தாலானால் அவருக்கு சமாதானம் இருக்காது. மனைவி சாப்பாடு சமைத்து கொடுக்கிறது சுவையாக இருக்காது. மனைவி காப்பி போட்டு கொடுத்தால் குடிக்க மனம் இருக்காது. ஏன்னா வேறொருத்தி அங்க இருக்கிறாள். அவள்கிட்ட வாங்கி குடிக்கிறது, அவள்கிட்ட வாங்கி சாப்பிடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். There is the wrong. அங்கதான் தப்பு இருக்கு. இவனுக்கு மெண்டல் ஆனது எப்படின்னா, he was going in a wrong route. தவறான பாதையில் போகிறான். பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய மாணவன் பள்ளிக்கு போகாம கூட்டாளிகளோடு போறான். சாயங்காலம் அம்மா அப்பா கேட்கறாங்க, அவன் ஒரு மாதிரி கண்ணை உருட்டுறான். அவனுக்கு சரியா பதில் வரல. He is disturbed in his spirit. அவனுக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்கு. அவனுக்கு சமாதானம் இல்லை. அவன் முகமே சொல்லுது அவன் சமாதானமா இல்லை. அவன் பள்ளிக்கு போகல. அதான் காரணம். அவன் வேலைக்கு போகல. தம்பி, உனக்கு முகத்தை பார்த்தா சொல்லிடலாம், நீ சமாதானமா இருக்கிறியா, சந்தோஷமா இருக்கிறியா? சமாதானம் இல்லை. நீ தப்பான ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கிற. அதான் அவனுக்கு சமாதானம் இல்லை. பைபிள்ல எனக்கு வசனம் தெரியும். ஏசா தீர்க்கதரிசியை கொண்ட ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் கர்த்தர் சொல்கிறார். The Lord says there is no peace for the wicked. நீ பாவத்தில் வாழ்ந்துட்டு இருப்பேன்னா உனக்கு சமாதானம் இருக்காது. பிள்ளைகள் அடிக்கணும், மனைவி அடிக்கணும், பானையை உடைக்கணும், பாரு ஒன்னு விடுவனா வைப்பனா, உனக்கு லைஃப் சரியில்லை. நீ சரியான ரூட்ல போகல. நான் மனோதத்துவம் படிச்சவன் இல்ல. மனோதத்துவம் எனக்கு தேவை கிடையாது. ஐ நோ லிட்டில் சைக்காலஜி. எனக்கு கொஞ்சம் தெரியும். அதை நான் ஊழியத்தில் பயன்படுத்த வரல. ஆவியானவர் நமக்கு சொல்லி தருகிறார். உன்னுடைய வாழ்க்கை சரியா இருந்தால் சமாதானமா இருக்கலாம். ஆமா, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். 46 சங்கீதம் 7 மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஆண்டவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சமாதானமே இல்லைங்க, எனக்கு குடும்பத்தில் சமாதானமே இல்லை. நான் உங்க வாழ்க்கையில ஏதோ குழப்பம் பயங்கரமா இருக்குன்னு அர்த்தம். நீங்க தான் திருந்தணும். முதலாவது நீங்க மனம் திரும்பணும். ஆண்டவரிடத்துல கேட்கணும், என்னுடைய உள்ளத்தில் சமாதானம் தாரும், என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் தாரும். இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே
இயேசு அந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு அந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானமே. சண்டை இல்லாமல் ஒரு வாரம், கடந்த ஒரு வாரம் நாங்க சண்டை இல்லாம வாழ்ந்தோம். எங்க குடும்பம் சண்டை இல்லாம இருக்க ஆண்டவர் கிருபை புரிந்தார். அல்லேலூயா. அவர்கள் சிரிக்கிறார்கள். உங்க வீட்டு பிளேட் பறந்ததா? தம்பி, நான் ரட்சிக்கப்படுக்கு முன்னாலே எங்க வீட்டில இருந்த பிளேட்டு டம்ளர் எல்லாம் பறந்தது, தூளானது. நான் ஒத்துக்கிடுறேனே, நான் உண்மையே சொல்லுகிறேன். நான் மூடல, மறைக்கல, ஒழிக்கல. ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பிறகு ஒரு பிளேட்டும் உடையல, ஒரு டம்ளரும் உடைக்கல. சரிதானா? அதுதான். ஒரு வாரம் சமாதானமா நாங்க வாழ்ந்தோம். ஒரு வாரம் தான், ஒரு வாரம். ஒரு மாசம் கேட்டா பிரச்சனையில மாறிடும். ஒரு மாசம் எல்லாம் ரொம்ப கடினம். கடந்த ஒரு வாரம் நாங்கள் குடும்பமாய் சமாதானமாய் வாழ்ந்தோம். அல்லேலூயா. சிலர் இந்த நேரம் பார்த்து வாட்சில் பாக்குறீங்களாக்கா? நான் கேட்டதை நீங்க கொஞ்சம் கேளுங்க. நீங்க உங்களால ஒரு சமாதான கேடு வரக்கூடாது. உங்க வீட்டில் ஒருவேளை மற்றவங்க சண்டை சச்சரவு பண்ணி இருக்கலாம், அது வேற. என்னால ஒரு பிரச்சனை வந்தது, என்னால ஒரு சமாதான கேடு என் வீட்டுக்கு வந்ததுன்னு ஒரு பேச்சு இருக்கக்கூடாது. அப்ப நான் சாட்சி இழந்து விடுகிறேன். சரியா? ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிறார், நான் சமாதானமா இருக்கிறேன், என் குடும்பம் சமாதானமா இருக்கிறது. ஹல்லேலூயா. பிள்ளைங்க தப்பு பண்ணா அப்புறம் அடிக்க வேண்டாமா? பிள்ளைகள் தப்பு பண்ணா அடிக்கணும். அதனால சமாதானம் கெட்டு போச்சா உங்களுக்கு? ஐயோ, என் பாப்பாவை அடிச்சுட்டேனே, என் பொண்ணு அடிச்சுட்டேன், ஐயோ ஐயோ, உனக்கு பேய்க்க கோளாறு வந்துட்டே பேய் வந்துட்டே. பிள்ளைகள் தவறு பண்ணா அவங்கள பனிஷ் பண்றது தப்பு கிடையாது. அதனால ஏன் சமாதானம் கேடு வருது? நான் பள்ளிக்கூடத்தில் டீச்சரா இருக்கிறதுனால தப்பு பண்ற பசங்களை அடிக்க வேண்டியது இருக்கு. அதனால என்ன பண்றது? அதனால நம்ம இருதயத்தில் சமாதானம் கெட்டு போயிருதா? சமாதானம் ஒன்றும் கிடையாது. நான் வெளிப்படையா உண்மையை சொல்றேன். என்னுடைய பிறந்த நாள்ல நல்லா ஜோம் பண்ணிட்டு, நான் பள்ளிக்கூடத்தில் இருந்த எல்லா நாளும் உபவாசம் தான், காலை தோறும் ஜோம் பண்ணிட்டு, இன்னைக்கு பிறப்பே எடுக்கக்கூடாது, ஒருவனே அடிக்கக்கூடாதுன்னு உள்ள தீர்மானத்தில் போவேன். ஆனா அன்னைக்கு 4 பேர் அடி வாங்குவான். வேற வழியே கிடையாது. அவன் பயங்கரமா கலெக்டா பண்ணுவான், ஆம்பளை பசங்க, பாய்ஸ். நான் வருத்தப்படவே மாட்டேன். He deserved punishment. அவன் தண்டனைக்குரியவன். அப்ப நமக்கு சமாதானம் ஒன்றும் கெட்டு போகாது. திருடுனா சமாதானம் கெட்டு போயிடும், சண்டை போட்டா சமாதானம் கெட்டு போயிடும், கெட்ட வார்த்தை பேசுற எதனால சமாதானம் இல்லாதனால. ஆண்டவர் இயேசு என்னோடு இருந்தால் எனக்கு கெட்ட வார்த்தை வரவே வராது. அதுக்கு தேவையே இல்லை. சண்டை போடவே மனசு இல்லை. என்கிட்ட எத்தனையோ பேர் சண்டை போட்டு பார்த்தாங்க. எனக்கு சண்டை போட தெரியாதுன்னு இல்லை, எனக்கு உங்களை தாண்டி சண்டை போட தெரியும், ஆனா போட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால் என்னுள்ளம் பொங்குதையா. ஹல்லேலூயா. இயேசு என்னோட இருப்பதனால எனக்கு சமாதானம் இருக்கு. நீ சண்டை போட்டுட்டு போ, உனக்கு சண்டையை போட்டுட்டு நீ கொண்டையை போட்டுட்டு வீட்டுக்கு போ. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்புற தீய சக்திகளை முறியடிக்கிறார், சத்துருக்களை சிதறடிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நம்முடைய தேசத்தின் சமாதானத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அங்க இருக்கிறவங்க பார்த்துக்கணும். அங்க இருக்கிறவங்களுக்கே சமாதானம் இல்லை, மத்திய மாநில மந்திரிகளுக்கே சமாதானம் இல்லை. எருசலேமில் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. எருசலேமில் வாழ்கிற தேவ ஜனங்களுடைய சமாதானத்துக்காக நாம் வேண்டிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம குடும்ப சமாதானத்துக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். சில வேளையில ஒரு காரணமும் இருக்காது. ராத்திரி தூங்கிட்டு இருந்த ஆளு எழுப்பி உட்கார்ந்து இருக்குது. ஏங்க என்ன விஷயம்? ஒரு கனவு கண்டேன், பக்கத்துக்கு வீட்டுக்காரன் ஒரு மண்ணொட்டி எடுத்துட்டு வந்து அடிக்க வந்தான், ஒரு கனவு கண்டேன், அதான் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம ஒரு கடப்பாறை எடுத்துட்டு போய் அவனை அடிக்கணும்னு நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். கடந்து உறங்குங்க. இப்ப என்ன கெட்ட கனவு? சாசுக்கு போராட்டம். சமாதானம் இல்லாம ஆக்குறது பேய்க்க வேலை, புரிஞ்சுக்கிடுங்க. சாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, உங்களால ஒரு பிரச்சனை, ஒரு சமாதான கேடு வீட்டில் வந்து இருக்க கூடாது. நீ ரசிக்கப்பட்டேன்னு சொல்றல, நீ ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்றல, அண்ணன் தம்பிக்குள்ளார அடி நடத்துறானுங்க இந்த சபையில் உள்ள பயிலுங்க. யார்கிட்ட போய் சொல்றது? யார் சொன்னான்னு கேக்குறியா? சொல்ல வேண்டியவன் என்னோட சொல்லிட்டு போயிட்டான். அடி நடத்துறானுங்க. நீ ரட்சிக்கப்படவே இல்லை, பாவி, மனம் திரும்பு. அடுத்த மாதம் பந்தியில, இந்த புதிய மாத பந்தியில நீ பங்கு பெற வேண்டாம், உன்னை ஒதுக்கி வச்சிடறேன். அடிதடி நடத்துறவன் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற தகுதி இல்லாதவன். அவனுக்கு ஒரு போராட்டம் இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு முதலாவது நான் செய்த வேலை, என் தம்பிமார்கிட்ட சொன்னேன், இனிமேல் உங்களை அடிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை. நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற, ஞானஸ்நானம் பெற்ற, அடிக்கிறியா?
உனக்கெல்லாம் பந்தியில பங்கு தர முடியாது, தரக்கூடாது, நீ ஒதுங்கிக்க. அது ஒரு வருத்தமாக கூட தெரியல. ஐயோ நம்ம தப்பு பண்ணனால தானே இப்படி பண்றாங்க, இட்ஸ் எ பனிஷ்மெண்ட், அது ஒரு தண்டனை. அது கூட உணரக்கூடிய ஒரு தன்மை இல்லை. நீ சமாதானமா இருக்கிறீர்களா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். மத்திய 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், blessed are those who are the peacemakers. பரலோக ராஜ்யம், for theirs is the kingdom of God. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய, அவர்களுடைய சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரர். they shall be called as children of God. நம்ம ஆண்டவர் பிள்ளைங்கள, அப்ப நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறாரா? இருக்கிறார். சமாதானமா இருக்கிறீங்களா? இருக்கிறேங்க, இருக்கிறோம், இருக்கிறீங்க. அநேகர்கிட்ட ஆண்டவர் கூட இல்லை, அதனால அவங்களுக்கு பல பாதிப்புகள். ஒன்று சமாதானம் இல்லை. இன்னொன்று நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பல ரீதியில் பாதிக்கப்பட்டார்கள். ஏன்னா ஆண்டவருடைய பார்வையில் பொல்லாத காரியத்தை அவர்கள் செய்தார்கள். ஆண்டவர் அவர்களை மீதியானியரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அதனால என்ன நடந்தது? அவருடைய சம்பாத்தியத்தை எல்லாம் மீதியானியர் கொள்ளையடிச்சு கொண்டு போனாங்க. இவங்க வயல நடுவாங்க, இவங்க ஆடு வளர்ப்பாங்க, மாடு வளர்ப்பாங்க. மீதியானியர் வந்து ஆடு மாடை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அங்க கதிரையெல்லாம் அறுத்து அவங்க கொண்டு போயிடுவாங்க. இவங்க போனா அவங்களை அடிச்சு நொறுக்கிடுவாங்க. மீதியானியர் இஸ்ரவேலுடைய விரோதிகள். இது ஏன் நேரிட்டதுன்னா, ஆண்டவர் அவர்களோடு கூட இல்லை, தேவன் அவர்களோடு இல்லை. ஆண்டவர் கூட இருந்தா நம்முடைய சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ள தேவன் விடமாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட இல்லாதனால சமாதானம் இல்லை, நம்பர் 1. நம்பர் 2, the enemy is coming against you. உனக்கு விரோதமாக விரோதி வருகை எழும்புகிறான். அவனை உன்னால எதிர்க்க முடியல. you are not able to resist the enemy. ஆண்டவர் கூட இல்லையே. ஆண்டவர் கூட இருந்தா உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே சொல்கிறார். உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும். இஸ்ரவேலருடைய சம்பாத்தியத்தை எல்லாம் மீதியானியர் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் கூட இல்லை. ஏன் ஆண்டவர் கூட இல்லை? there was evil in their life. அவருடைய வாழ்க்கையிலே தீய காரியங்கள், தீமையானவர்கள், பொல்லாத காரியம், விக்கிர வணக்கம், சூடன் சாம்பிராணி கொளுத்துறது, பாரம்பரியங்கள், சடங்குகள். இப்போ அது இருக்கத்தான் செய்யுது இல்லையா? பாரம்பரியம்லாம் இருக்கா உங்க வீட்டுல? சடங்கெல்லாம் இருக்கா இல்லையா? இப்பொழுது விசுவாசிகள் வீடுகளில் சில பாரம்பரியங்களையும் சடங்குகளையும் கடைபிடிக்கத்தான் செய்கிறார்கள். நீங்கள் அதையெல்லாம் விட்டாதான் ஆண்டவரே கூட இருப்பார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத பொல்லாத காரியங்களை நீங்கள் நடப்பித்துக் கொண்டிருந்தால் ஆண்டவர் உங்களை விட்டு போயிடுவார். பிறகு நமக்கு சம்பாத்தியத்தை அடுத்தவன் சாப்பிடுவான். அவர் வக்கீலு கொடுக்க வேண்டியிருக்கும், அல்ல போலீஸு கொடுக்க வேண்டியிருக்கும், இல்ல ஆஸ்பத்திரி கொடுக்க வேண்டியிருக்கும். ஆண்டவரே எங்க சம்பாத்தியம் எல்லாம் இப்படி போகுது கடவுளே. நீங்க ஆண்டவரின் பார்வைக்கு பொல்லாதவைகளை செய்யவே கூடாது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். அப்ப ஆண்டவர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. எம்மாவூருக்கு போன சீஷர்களோட இயேசு பேசினால அவங்களுக்கு புரியல, மந்த இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். பிறகு கடைசியில அவர் பேசுறத வச்சுக்கிட்டு நேரம் ஆயிட்டு அவரை வருந்தி கூப்பிட்டாங்க. அவரை கூப்பிட்டாங்க, வருந்தி அழைத்தார்கள். பொழுது போயிட்டு சாயங்காலம் ஆயிட்டு, எங்களோடு தங்கிரும் அப்படின்னு கூப்பிட்டாலும் ஆண்டவரே போனார். ஆண்டவர் போகாம நான் உங்க கூட எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லல. நம்ம கூட ஆண்டவர் இருக்க விரும்புகிறார். நம்ம ஆண்டவரை உதறி தள்ளிடக்கூடாது. ஆண்டவரும் பார்வைக்கு பொல்லாத காரியத்தை செய்யக்கூடாது. சாபத்தீடானதை யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். ஆயி பட்டணத்தில் போன 36 இஸ்ரவேலின் போர் வீரர்கள் வெட்டுண்டு செத்தார்கள். யோசுவாவும் மூப்பர்களும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக உபவாசத்தோடு முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார்கள். கர்த்தர் பேசுகிறார், சாபத்தீடானதை உங்களை விட்டு விலக்காவிட்டால் நான் உங்களோடு இரேன். சாபத்தீடானது என்ன என்று பார்த்தால், ஆண்டவர் விளக்கின எரிகோ பட்டணத்தில் உள்ள சகல பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேரும்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அங்க ஒருவன் ஆகான் என்று ஒருவன் பாபிலோனிய சால்வையும் பொண்ணு வெள்ளி எல்லாம் எடுத்து அவனு கூடாரத்தில் யாருக்கும் தெரியாம குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்கிறான். அதுதான் அந்த தோல்விக்கு காரணம். ஆண்டவர் அவங்க கூட இல்லை. இப்ப கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சு அவனை கல்லால் அடிச்சு அவனை கொண்டு விட்டாங்க. மறுபடியும் ஆய்வுபடுறதுக்கு போறார்கள். பெரிய வெற்றி. ஆண்டவர் கூட இருக்கணும்னா சாபத்தீடானதை நாம வச்சிருக்க கூடாது. சாப பொருட்கள், நெறிய தவறான முறையிலே சம்பாதித்தவைகள்,
லஞ்சம் வாங்கினது, கமிஷன் வாங்கினது, அப்படியெல்லாம் வீடு கட்டுறா கூட வீடு சீக்கிரத்தில் கிராக் ஆயிரும். அப்படிப்பட்டவர்களுக்கு வீட்டுக்கு பூமி அதிர்ச்சி வரப்போகுது. லஞ்சம் வாங்கி வீடு கட்டுறவங்க வீட்டுக்கு பூமி அதிர்ச்சி வரப்போகுது. அப்படியா வருதா? வந்துகிட்டே இருக்குது. அவங்க வீடு மட்டும், பக்கத்து வீட்டில் ஒரு பாதிப்பு வரல, நம்ம வீட்டுக்கு மட்டும் என்னடா அப்படி? உங்களுக்கு தெரியுமா? அந்த தமிழ்நாடு சுவிசேஷ குழுவில் அந்த கடலூர்லேருந்து ஒரு டீம் வந்திருந்தாங்க. நல்ல உற்சாகமா பாடி நல்லா ஆண்டவரை துதித்தாங்க, நல்லா ஊழியம் செய்தாங்க. வாலிபர்கள் ஒரு வேன் ஃபுல் வந்தாங்க. நம்ம டீமை உள்ள விட முடியல, 2-3 பேருக்கு தான் இடம் கொடுத்தாங்க. நம்ம வேனை கொண்டு போனோம். என்ன அவங்கள பற்றின சாட்சி என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாள் அவங்க நேரமே புறப்பட்டு சபைக்கு போய் அங்க கூட்ட வேண்டிய கூட்டி, பாய் போட வேண்டிய போட்டு, அங்க வரக்கூடியவங்களுக்கு சமையல் எல்லாம் பண்ணுவாங்களாம். இவங்க சபைக்கு நேரமா போறதுக்கு கதவெல்லாம் பூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க வந்த பிறகுதான் சுனாமி வந்திருக்கு. இவங்களுடைய ஒரு பொருளும் சேதம் இல்லை, ஒரு ஆளுக்கும் பாதிப்பு இல்லை. சபைக்கு வராம வீட்டில் கிடந்தாங்கல்ல, அவங்க சுனாமி கொண்டு போச்சு, அவங்க பொருட்களும் போச்சு. அதான் சாட்சி. அதனால அவங்க இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னா, ஆண்டவருக்கு நன்றியாக ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாங்க, உற்சாகமாக இருக்கிறாங்க. ஆண்டவரும் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யக்கூடாது. நமக்கு தெரியாது, நமக்கு தெரியும் இதுக்கு ஆண்டவருக்கு பிடிக்காது, இது செய்யக்கூடாதுன்னு தெரியும். ஆனாலும் அதை செஞ்சு பார்ப்போமே, அதுல என்ன வரப்போகுது? யாரும் போய் அங்க பாஸ்டர்டே சிஸ்டர்டே சொல்லிவிடாதுங்க. பக்கத்து வீட்டுல சொல்ல, கதவை சாத்துட்டா, ஜன்னலை சாத்து, யாரா கதவை தட்டுனா அங்க நில்லுங்கன்னு சொல்லு, இப்ப விட்டுறாத. நமக்கு இங்க ஒரு சிம்பிள் வேலை இருக்கு. கலப்படம் பண்ண போகிறோம், அங்க வடிமேறி சாராயம் காய்க்கப்படுகிறது. உங்களுக்கு நீங்க வேடிக்கைன்னு நினைப்பீங்க. ஒரு நாள் காரைக்கால இருந்து ஒரு ஊழியக்காரரு பஸ் ஏறி வந்திருக்கிறார். வந்தவர் வழியில ஒரு இடத்துல கொல்லுமாங்குடியில எங்க இறங்கி இருக்கிறார். இறங்கினா அவருக்கு விசுவாசி ஒரு அம்மா, அவங்க நல்ல சுத்தமா வடிப்பாங்களாம். என்னது? சாராயம். அவங்க வீட்டில அந்த அம்மா விசுவாசி அம்மாட்ட அவர் ஒரு குவார்டர் 2 குவார்டர் போட்டார் போல இருக்கு. போட்டுட்டு அவர் என்ன பண்ணாரு, இன்னொரு வார வழியில இன்னொரு விசுவாசி வீட்டுக்கு போறாரு. பஸ்ல இறங்கி போறாரு. போறக்குள்ள என்ன பண்ணாருன்னா, அமிர்தாஞ்சம் வாங்கிட்டார். கொஞ்சம் ஒரு புது டப்பா அமிர்தாஞ்சம் வாங்கி மூஞ்சில முகத்துல எல்லாம் நல்லா தேய்ச்சி அவர் சமாளிச்சு பார்த்தாரு. அந்த விசுவாசிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம ஐயா தண்ணி போட்டு வந்திருக்கிறாரு, நீங்க இந்த நிலைமையில இனிமேல் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது. பிறகு அவர் அவங்க வீட்டுக்கு போகல, அவங்க அவருக்கு சபைக்கும் போகல. இப்போ வடிமேனி சாராயம் அடிக்கிறாங்க விசுவாசி. விசுவாசி கலப்படம் பண்ணுவாங்க, கள்ளத்திராசம் பிடிப்பாங்க. ஆண்டவரின் பார்வைக்கு நான் நல்ல ஒரு குடும்பத்தை சபையில் இழந்து போறதுக்கு ஒரு காரணம் பரிசுத்த ஆவியானவரா? நான் எனக்கு மதமா? எனக்கு மதம் எல்லாம் இல்லப்பா, நம்மகிட்ட மதம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம உண்மையை சொல்லி போட்டோம். ஆவியானவர் திருவிழம் வச்சுக்கிறார். ரேஷன் அரிசியை வாங்கி நீங்க அதை மில்ல கொடுத்து தீட்டி முதல் தர அரிசியாக விற்க வேண்டாம், இது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பா இருக்கிறது. ஐயோ, அதனால அவங்க போயிட்டாங்க. அவங்க பிசாசினால வஞ்சிக்கப்பட்டு போனாங்க. அதுதான் உண்மை. ஆண்டவரை காட்டிட்டார். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததை செய்தா ஆண்டவர் சத்துருக்களுடைய கையிலே ஒப்பு கொடுப்பார். நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய வருமானம், நமக்கு நம்மகிட்ட சேர்றதெல்லாம் அங்க எங்கேயோ போயிடும். நானும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுதான் பார்த்தேன், எல்லாம் கரைஞ்சு போச்சுதே. என்ன காரணமோ நான் பணம் சேர்த்து வைக்கிறது ஆண்டவருக்காக சேர்த்து வச்சு கொடுப்பேன். அந்த தமிழ்நாடு சுவிசேஷ படி ஊழியம் வந்தாங்க இல்ல, அவங்களுக்கு நம்ம என்ன கொடுத்தோமோ, சின்பண்ண எல்லாம் கொடுத்தோம் இல்லையா? சாயங்காலம் வந்தவங்களுக்கு அவங்களுக்கு முட்டையெல்லாம் கொடுத்தோம். ஏன் முட்டை கொடுத்தோம்னு தெரியுமா அவங்களுக்கு? அவங்க ரொம்ப ஏழ்மையான ஆகாரம் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. சோறு, ஒரு புளி குழம்பு, ஒரு துவையல் பாக்கெட், அதான் அவங்க கொண்டு வந்தது. பார்த்தா எங்களுக்கே சங்கடமா போச்சு. அப்பா எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு முட்டை கொடுப்போம், டெய்லி முட்டை கொடுத்துருவோம். சாயங்காலம் உங்களுக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுத்துருவோம். அது போதும் இல்ல, ஆண்டவருக்கு சோதரா அல்லேலூயா. கடைசி நாள் அந்த ஸ்தாபனத்தில் இருந்த முக்கியமான டாக்டர் இடத்துல, டாக்டர்னா ஊசி கொடுக்க நான் போகல, அவங்க தான் அந்த பொறுப்புல இருந்தாங்க. அவங்கள போய் பார்த்து, இந்த ஊழியத்தைக்காக நாங்கள் கொடுக்கிற காணிக்கை எப்படி ஒரு 100-200 கொடுத்திருப்பார் நம்ம பார்த்து. நோ சார், மெனி ஹண்ட்ரட்ஸ். ஆண்டவருக்கு பார்வையில பொல்லாப்ப செய்யக்கூடாது. ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை ஆண்டவர் கொடுத்துடணும். அப்ப நமக்கு ஆண்டவருடைய பார்வையில பொல்லாப்பா இருக்காது. உன்னுடைய பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு,
அப்பொழுது உன்னுடைய ஆலையில் திராட்சை ரசம் புரண்டோடும். அப்படி ஒரு வசனம். சரியா? அப்ப ஆண்டவருடைய பார்வையில் பொல்லாத செய்யக்கூடாது. ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சி நாள், பரிசுத்த நாள். இந்த நாள் பார்த்து நம்ம அன்பு சகோதரர் கமல்ராஜ் அவரு வயலுக்கு உரம் போட போனார். அவர் உரம் போட போனார்னு நான் சொன்னதை கேட்டு பிலிப்பும் அப்படி ஒரு எண்ணம். இன்னும் பிலிப்புக்கு மனைவியுடைய கெடுபிடியினால போகலையோ. பிலிப்பு எங்க? அங்க இருக்கிறார். இந்த வேலையை வச்சுக்கிட கூடாது. சகோதரர் கமல்ராஜ் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை மீறி உரம் போட்டதுனால எல்லாமே சாவியா போச்சுன்னு அவருக்கு அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க. அப்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாபாதனை செய்தால் நமக்கு விளைச்சல் நல்லா இருக்காது. பாப்பா, வாட் இஸ் யுவர் டோட்டல்? டோட்டல் என்ன? 855. Is that so? You expected about 1000? 1000க்கு மேல பாப்பா எதிர்பார்த்தாப்புல. நல்ல பாப்பா, நல்ல பாப்பா. சரி, அதுக்கு மீதி உள்ள பாட்டுல ராகம் எல்லாம் இருக்கு தெரியுது, ஆனா பாட முடியாது. நல்ல பாப்பா. ஆராதனைக்கு வராம டியூஷன். Where were you? When do you come for the worship? Pastor, I went for the tuition. Oh, is that so? டியூஷனுக்கு போனாங்களாம். மார்க் அப்படியே குறைஞ்சு போச்சுங்க. நல்ல மார்க் கிடைச்சிருக்கும். எனக்கு தெரியும் 1000க்கு மேல குறையாம வாங்கி இருக்கணும். என்ன பண்றது? அவங்க சொன்ன கேட்கறாங்க இல்லையே. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை நீங்க எந்த விஷயத்திலும் செய்யாதுங்க. ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை 6 மணி வரையிலும் ஓய்வு நாள். அதுக்கப்புறம் புஸ்தகத்தை எடுத்து பாடத்தை படி எதுவும் பண்ணு. தம்பி, உனக்கு இருக்கிற சுகம் பலன் ஆண்டவர் தந்தது. 6 மணிக்கு மேல உனக்கு இருட்டல்ல, கிரிக்கெட் விளையாடணும்னு ரொம்ப ஆசை இருக்குது, உடம்புல கொஞ்சம் பலன் ஜாஸ்தியா இருக்குன்னா நான் அதுக்கு விரோதி இல்லை. சரியா? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யக்கூடாது. காசு கொஞ்சம் இருக்குன்னு தண்ணி அடிக்க கூடாது. காசு கொஞ்சம் இருக்குன்னு எவனா வாங்கி தரான்னு புதர்ல வைக்கிறான்னு தம்பி பீடியும் குடிக்க கூடாது, சிகரெட்டும் குடிக்க கூடாது. அந்த பையன் என்ன அடிப்பான் சொல்றான், நீ வந்து குடிக்கலாம் அடிப்பான். எவன் அடிப்பான்? என்னட்ட சொல்லு. அவன் யாருன்னு என்னட்ட சொல்லு. அவனுக்கு என்ன செய்யணும் வைத்தியம் நான் பார்த்துடுறேன். தாய் தப்பன் சொல்றதை நீ கேள்வி வீட்டில் உட்காரு. அவன் சொன்னா இவன் சொன்னான்னு அங்க கான்ஸ் போடுறதுக்கும் பீடியை குடிக்கிறதுக்கும் போயிடாத. அப்ப உனக்கு முன்னேற்றம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. ஆமா, பொல்லாப்பானதை படிக்கிற காலத்தில் காப்பி அடிக்க கூடாது. நான் சபையில பிரசங்கம் பண்ணி முடிச்சது ஒரு பையன் வந்து என்ன கேட்கிறான், ஒரு தடிப்பை வந்து கேட்கிறான், நான் இல்ல பரிசையில காப்பி அடிக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் ஒன்ன சொன்னேனா, நீ ஒருத்தன் தான் படிக்கிறவங்க வந்திருக்கிறியா? பாருங்க எவ்வளவு அற்பமான எண்ணம். ஒருவேளை காப்பி அடிக்கிற பயலாகவும் இருந்திருக்கலாம். நீ தவறு பண்ணல, உனக்கு ஏன் வேகம் வருது, உனக்கு ஏன் ஆத்திரம் வருது? ஆண்டவரும் பார்வைக்கு நீ சரியா இருக்கிறியா? உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஹல்லேலூயா. ஐயோ, எங்களுக்கு வருமானமே வரல. ஏன் வரல? வருமானம் விசுவாசிகளுக்கு வருதா? ஆண்டவர் உங்கள் வருமானத்தை ஆசீர்வதிக்கிறாரா? வீண் செலவுகளுக்கு விலக்குறாரா? தேவ ஆசீர்வாதம் உங்க வருமானத்தில் இருக்கா? இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு வருமானம் சரி வரல. நீங்க சம்டைம்ஸ் யூ மே பி ஸ்டீலிங் ஃப்ரம் த பாக்கெட் ஆஃப் காட். யூ ஆர் எ ராபர். நீங்க ஆண்டவரிடத்துல திருடுற ஆளா இருக்கலாம். நீங்க பொருத்தனை பண்ணதை நிறைவேற்றாம இருக்கலாம். நீங்க ஆண்டவர்களுக்கு கொடுக்காம இருக்கலாம். ஆண்டவருக்குள்ளதை கரெக்டா கொடுத்துடணும். அதுல நம்ம பாக்கி வச்சிடக்கூடாது. பாக்கி வச்சா நமக்கு நஷ்டம், கஷ்டம் வந்து போயிடும். இதை சொல்லியே ஆகணும். இதே போலதான் அந்த நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. இவங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்ட பிறகு ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே அப்பான்னு அழுவாங்க. ஆண்டவர் அவர்கள் ஆசீர்வதிக்க தொடங்கணும். திரும்பவும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். ஆண்டவர் இப்பொழுது பெலிஸ்தியரின் கையில் ஒப்புக் கொடுக்கிறார். முதலாவது மீதியானியருடைய கையிலே ஒப்புக் கொடுத்தார் என்று 6ஆம் நியாயாதிபதிகள் 6:1 படித்தோம். நியாயாதிபதிகள் 13:1 பெலிஸ்தியரின் கையிலே ஒப்புக் கொடுக்கிறார். இந்த பிரச்சனை நமக்கு தேவையில்லை. இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் ஒருவனுடைய கையிலும் நம்மை ஒப்புக் கொடுக்க மாட்டார். சரியா? நம்ம ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தால் போதும். ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, நான் உனக்கு பலத்த துருகமாக கேடகமாக இருப்பேன் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கணும். தீய காரியங்களில் ஈடுபடக்கூடாது. அங்க ஒருத்தர் என்ன கூப்பிட்டாரு, நீங்க அங்க ஒரு இடம் வாங்கி கொடுக்க வேண்டிய இடத்துல எனக்கு கூட வாங்க, நான் ஒரு கமிஷன் தரேன், ஒரு புரோக்கரேஜ் தரேன். இதெல்லாம் நமக்குள்ளது இல்லை.
சார் நானாக அன்பா தாரேன், நீங்க இந்த பணத்தை வச்சுக்கிடுங்க, அதெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது. நம்ம யாருக்கோ ஒரு உதவி செய்தோம், நான் உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன், எனக்கு கொண்டு வந்து இருக்கட்டும், நீங்க உங்க வீட்டுக்கு கொண்டு போய் உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க. நம்ம அற்பமான காரியங்களுக்கு ஆசைப்படக்கூடாது. கர்த்தரின் பார்வையில் இது பொல்லாப்பு என்று தெரிகிறதா? மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருக்கு இல்லையா? அப்ப அதற்கு நம்ம என்ன செய்யணும்? கட்டுப்படணும். மனசாட்சியில சூடுண்ட பொய்யர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், நமக்கு மனசாட்சியிலே தெளிவு இருக்கு. ஓஹோ, இது தப்புன்னு ஆண்டவர் உணர்த்துகிறார், அந்த தப்பை விட்டுறணும். அதை திரும்ப பண்ணிட்டே இருந்தா நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்காது, ஆண்டவர் கூட இருக்க மாட்டார். பிறகு தோல்வி, கஷ்டம், நஷ்டம், பாதிப்பு, மன உளைச்சல். எனக்கு இந்த கஷ்டம் ஏன் வந்தது? நீங்க ஆண்டவரை கேளுங்க. இல்ல பாஸ்டர், நீங்க ஜோமன்னா ஆண்டவர் சீக்கிரம் சொல்லிடுவாருல்ல, சொல்லிடுவாரு. நான் சொல்லிடட்டா? நீங்க ஆண்டவருக்கு கரெக்டா கொடுத்தீங்களா? ஆண்டவருக்கு கரெக்டா கொடுத்தீங்களா? நீங்க யாரையும் ஏமாத்தினீங்களா? மார்க் ரொம்பவே குறைஞ்சு போச்சு எனக்கு. பாப்பா, உனக்கு ரொம்ப மார்க் குறைஞ்சு போச்சா? நீ பாஸ் ஆனதே பெரிய சாதனை. ஆண்டவர் எனக்கு இறங்கி பொண்ணை பாஸ் ஆக்குனாரு. எப்படி எனக்கு போச்சு? அது நீ கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த. சொல்லட்டுமா? நீ மற்றவங்க இருக்கிற நேரத்தில் படிக்கிறது போல காட்டிக்கிடுவ, மற்ற நேரம் படிக்க மாட்டேன், ஏமாத்துற. நீ ஏமாத்துற. நீ கதை புஸ்தகத்தை வச்சு அந்த புஸ்தகத்துக்குள்ளார படிச்சால. உங்க அண்ணன் என்கிட்ட சொன்னார்ல, உங்க அண்ணன் என்கிட்ட வந்து சொன்னாரு, பாப்பா எங்க தங்கச்சி அவ புஸ்தகத்துக்குள்ளார கதை புஸ்தகத்தை வச்சு படிக்கிறா. எங்க அம்மா அந்த பக்கம் போனதும் அவ டிரான்சிஸ்டரை ஆன் பண்ணி சினிமா பாட்டு கேட்கிறா. பிறகு எப்படிப்பா உனக்கு காரியம் வாய்க்கும்? எப்படி ஆண்டவர் கூட இருந்து உனக்கு வெற்றி கிடைக்கும்? ஃபெயில் ஆகி போச்சா? ஐயோ, அதுதான் தப்பா போச்சு. ஆண்டவர் கூட இருந்தா ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துணியா உயர்த்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துணியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருந்தா நம்ம யாரும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றாரு, தாவீதுக்கு சத்துருக்கள் தலைமையில் அதிகமா இருந்திருக்கிறாங்க, ஒருவேளை ஒன்றும் பண்ண முடியல. தாவீது சாகும் வரையிலும் அவர் சிங்காசனத்தில் ராஜாவாக இருந்தார். தாவீதுக்கு பிறகு சாலமன், சாலமனுக்கு பிறகு ரெகொபெயாம், அப்படி வம்சாவளியா வந்துட்டே இருந்தாங்க. ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். அதுதான் காரணம். ஆண்டவர் கூட இல்லைன்னா கவுத்தி விட்டுருவாங்க, நம்ம கவுத்தி விட்டுருவாங்க, நமக்கு பல பாதிப்புகள் வந்துடும். நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறதுக்கு ஏற்றபடி ஆண்டவரும் பார்வைக்கு உண்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இத பாருங்க, சிலருடைய வாழ்க்கையில அவங்களுக்கு தெரியும் இது தப்புன்னு தெரியும், தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டே துணிகரமா செஞ்சிருவாங்க. அப்ப இதான் தாவீது சொல்றாரு, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி தலையெண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். Thou preparest a table before mine enemies, my cup runneth over. Hallelujah. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். சத்துருக்கள் வெற்றி நாணி தலைவிடும்படியாய் செய்கிற தேவன். அங்க தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லி இருக்கிறார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படி எந்த ஆயுதம் வாய்க்காதே போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்வைக்கு நம்ம பொல்லாப்பானதை செஞ்சோம்னா தலை குனிய வேண்டியதான். நமக்கு கஷ்டம்தான், நமக்கு நஷ்டம்தான், மன உளைச்சல் தான். அவன் என்ன அடிச்சு விடுவானோ, அவன் என்ன கொண்டு விடுவானோ, அவன் எனக்கு பாதிப்பை ஏற்படுத்திடுவானோ, அவன் போட்டிக்கு வந்திருக்கிறான், என்ன செய்ய போறான்? நம்ம ஆண்டவருடைய ஆலோசனை கட்டுப்பட்டு நேர்மையா நீதியா ஒழுங்கா வாழ்ந்தா போதும். எந்த சத்துரும் மேற்கொள்ள முடியாது, பிசாசும் மேற்கொள்ள முடியாது, மனுஷனும் மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் வெற்றி சிறந்தருள்வார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். அடுத்து ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்னா சில காரியங்களை பண்ணணும்னு பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு எழுதியிருக்கிறார்.
ஆண்டவர் கூட இருக்கணும்னா என்னெல்லாம் செய்யணும்னு ஒரு சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, பவுல் சொல்றாரு, என்ன சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழெதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளை செய்யுங்கள். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இங்க முதலாவது என்ன சொல்கிறார்? உண்மையுள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். How can I be faithful? நான் எப்படி உண்மையா இருக்க முடியும், நான் எப்படி உண்மையா இருக்க வேண்டும் என்று விரும்புறீங்களா? யாரையா உண்மையா இருக்கிறான்? ஒருத்தனும் உண்மையா இல்லை. எல்லா மந்திரியும் எல்லாம் வாங்கத்தான் செய்கிறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் சம்திங் தான். லஞ்சம் மத்திய அரசாங்கத்திலும் இருக்குது, மாநில அரசாங்கத்திலும் இருக்கு. மலிஞ்சு போச்சு. லஞ்சம் எங்க இல்லை சார். யார்கிட்ட உண்மை இருக்கு? ஆண்டவர் ஒருத்தர் இடத்துல தான் உண்மை இருக்கு. அப்படியா? உண்மையுள்ளவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். உண்மைக்கு புறம்பான பொய்யானதை எல்லாம் விட்டுருங்க. உண்மையாக இருக்க முதலாவது தீர்மானம் பண்ணுங்கள். எது உண்மை? யதார்த்தமாய் நடந்தது உண்மை, அதை ஒத்துக்கிடுவோம். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு உண்மை தேவைப்படுகிறது. உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். சங்கீதக்காரன் சொல்றார், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்ப, உண்மையா இருக்க விரும்ப. உண்மை உள்ளவர்களை நீங்க நினைச்சிட்டு இருக்க. அவனை எப்படிடா ஏமாத்தலாம், இவங்க வீட்டில் எப்படிடா திருடலாம், இவனை எப்படி கொள்ளையடிக்கலாம், அந்த மழை பெய்கிற நேரம் நம்ம எல்லைக்கல்ல எப்படி புரட்டலாம். நம்ம பைபிள் எல்லாம் வரப்போகுது, புதிய பைபிள் எல்லாம் விலை கூட்டிட்டு நான் உங்களுக்கு வாங்கி தரட்டுமா? வாங்கி தரேன். சரி, என்ன விலை? இப்போ 220 ரூபா. போன மாதம் 100 ரூபா, இப்போ 220 ரூபா. அப்படிங்களா? அதுலேயே ஒரு கமிஷன். 220 எங்க? அது கடையில். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரன்னு ஃபோன் பண்ணார். ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஃபோன் பண்ணார். நீங்க அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் பேரை பதிவு செய்து அவர்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்தா அவர் கொஞ்சம் பைபிள் தருவார். அந்த பைபிளை நம்ம தலா மேரி 100 ரூபா வச்சு வித்து போடலாம். எப்படி இருக்கு? அவர் சொல்றார், நான் போகவும் இல்லை, பேர் பதிவு செய்யவும் இல்லை, நான் வாங்கவும் இல்லை, எனக்கு வேண்டாம். ஷார்ட்கட் ரூட்டு. அந்த நம்ம கலண்டர் அச்சிடுறவர் அவர் ஆள் அனுப்பி மெசஞ்சர்கிட்ட சொல்றாரு, பாஸ்டர், எல்லா பாஸ்டரும் வந்து 24 ரூபா கலண்டர்னு வச்சுக்கிடுங்களா, அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 25 ரூபான்னு வாங்கிடுறாங்க. 26 ரூபா கலண்டர்னு சொன்னா 30 ரூபாயா வாங்கிடுறாங்க. நீங்க ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? அதை நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி 30ஆகவே வித்துருங்களா, அப்போ உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் இல்லையா? ஆமாங்க, எனக்கு தெரியாம போச்சு. நான் ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட ஒரு பைபிள் வாங்கி தர கேட்டேன். முன்னால பல ஆண்டுகளுக்கு முன்பு. அவர் நல்ல மனுஷன், ஒரு நல்ல ஊழியக்காரர். அவர் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் ஒரு பைபிள் இருக்கு, NIV இங்கிலீஷ்ல. நல்லா இருக்கும் அந்த பைபிள். இது இந்த அளவுக்கு இருக்கும், இது அது இல்லை, வேற உள்ள இருக்கு. அந்த பைபிள் வாங்கி இருக்கிறார். ஆனா ஆண்டவருடைய கிருபையினால எனக்கு அது சும்மா தந்துட்டார். அவர் நல்ல மனுஷன், பரிசுத்தவன். அதே நேரத்தில் வேற ஒரு ஆளுக்கு அந்த பைபிள் அப்ப ஒரு 75-80 ரூபா இருக்கும் போல இருக்கு. அவர் பார்த்தாரு, கடைக்காரரை கேட்டாரு, இது என்ன விலை? 150 ரூபான்னு கடைக்காரர் சொன்னார். அப்புறம் பாஸ்டருக்குன்னு டிஸ்கவுண்ட் போட்டு பாதி ரேட்டுன்னு கொடுத்துட்டாரு. பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு? ஃபுல் ரேட்டுக்கு வித்துட்டாரு. இது சரியா தப்பா? அவருக்கு கஷ்டத்துக்கு அவர் வித்திருப்பாரு. அதுக்கு நீங்க எல்லாமே குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பீங்க. நாங்க குற்றம் எல்லாம் கண்டுபிடிக்கலைங்க. நீங்க உண்மையா இருந்தா ஆண்டவர் கூட இருப்பாரு. நேர்மையா சம்பாத்தியம் பண்ணுனா நம்ம சம்பாத்தியம் தங்குங்க, அதுதான் உண்மை. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை உண்மையா இருந்துன்னா வாழ்க்கையில உயர்ந்துட்டே போவோம். கீழாகாமல் மேலாவாய், வாழாகாமல் தலையாவாய். வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள் நம்ம உண்மை குறைவா இருக்குது, வருது. என்ன பண்றது? அதுக்கு என்ன பண்றது? ஒரே சோதனையா இருக்கு, போராட்டமா இருக்கு. உண்மை குறைவா தான் சூழலை ரொம்ப தள்ளுது.
நான் சினிமாவே பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்ப எங்க மச்சான் வந்து சினிமா அவர் தட்டி விட்டுட்டாரு. என்ன பண்றது, உட்காருங்க உட்காருங்கன்னு சொன்னாரு. நானும் இருந்துட்டேன், சினிமா பார்க்க வேண்டியதா போச்சு. அப்படிங்களா, அப்படின்னா என்ன பண்றது, ஆண்டவர் கூட இருக்க மாட்டார். நீங்க பிரதர், நீங்க சினிமா பார்க்கறவங்க ஏசப்பா நீங்களும் என்ன கூட இருங்க, நம்ம 2 பேருமா பார்ப்போம்னு சொல்லுங்களேன். ஏசப்பா இருப்பாரா இருக்க மாட்டாரா? நீ எப்ப சினிமா ஆன் பண்றியோ அவர் போயிருவாரு, அவர் கூட இருக்க மாட்டார். உண்மை இல்லாத விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருக்கிறவங்க நம்ம கூட இருக்க மாட்டார். அன்பான பிள்ளைகளே, பெற்றோருக்கு தெரியாம சில சூழ்ச்சிகள், மர்ம விஷயங்கள், தொலைபேசி தொடர்புகள், சில பொருட்கள், சில மூலப்பொருட்கள், மெட்டீரியல்ஸ், சில பொருட்கள் எல்லாம் இருக்குல்ல, அந்த அந்த சிலுவை, அந்த டாலர், அந்த ஹேர்பின், அந்த தாலி கட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு. அவன் தாலியை போய் செஞ்சு தந்துட்டானா? கல்யாணமா அவனுக்கு? இல்ல இல்ல, இன்னும் படிக்கணும்ல, 18 வயசு ஆகல இல்ல, பிறகு என்ன அவசரம்? தனிப்பட்ட வாழ்க்கையில நீ உண்மையா இருந்தா, even if you are a beggar today, இன்னைக்கு நீ ஒரு பிச்சைக்காரனா இருந்தா கூட, there comes a day the Lord will make you rich. ஒரு நாள் வரும், தேவன் உன்னை ஐஸ்வர்ய சம்பனாக்குவார். நீ உண்மை குறைவா இருந்தேன்னா நீ தேய்பிரையாக தான் மாறுவ. அது சாபம் அல்ல, அதுதான் நடக்கும். If you are faithful before God, He will bless you abundantly. எனக்கு அதான் பைபிள்ல தெரியும். அந்த நீதிமொழிகள் 28:20 சொல்றாரு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். தனிப்பட்ட வாழ்க்கையில உண்மையா இருந்தா ஆண்டவர் கூட இருப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். குடும்பமாகவே நம்ம தில்லும் முள்ளும் பண்ணா நம்ம கதை அவுட்டு தான். புருஷனும் மனைவியும் ஒரு மனிதராக பேதுரு உண்மை குறைவாக பொய்ய சொல்லிட்டாங்க. புருஷன் முதலாவது சொன்னா அவன் செத்தான், 2வது மனைவி சொன்னா அவளும் செத்து விட்டான். புருஷன் பொய் சொன்னா நீ ஏன் பொய் சொல்லணும்? பொய் சொல்லிட்டியா, பாஸ்டர் சொல்லிட்டியா? அவர் கேட்டிருப்பாரு, என்ன பற்றி கேட்டாரா? ஆமா. நீ சொன்னியா? ஆமா சொன்னேன். ஏண்டி சொன்னேன்னு அடிக்கிறாங்களா? புருஷன் அடிச்சாரா? அப்படியா? நான் கேட்கிறேன், அந்த உண்மை சொன்னதுக்காக அடிச்சா நான் கண்டிப்பா கேட்பேன். சபை விசுவாசியா இருக்கும் பட்சத்தில் கேட்டே தீருவேன், கேட்பேன். நான் பயந்துட்டு இல்லை. நீ வேற எங்கேயா தொலைஞ்சு போனேன்னா எனக்கு உன்னை பற்றி அக்கறை இல்லை, உத்தரவாதம் இல்லை, என் கணக்கு முடிஞ்சு போச்சு. சரியா? இப்ப உண்மை எப்படி? உண்மை உள்ள மனுஷனை ஆண்டவர் தேடுகிறார். உண்மையா இருக்க விரும்புறீங்களா? அம்மாவுக்கு தெரியாம, அப்பாவுக்கு தெரியாம அங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு போனேன், அங்க ஒரு அக்கா வீட்டுக்கு. எந்த அக்காவுக்கு வீட்டுக்கு போறியோ, மக்காவுக்கு வீட்டுக்கு போறியோ, அம்மாட்டையோ அல்ல அப்பாட்டையோ சொல்லிட்டு போ. தம்பி, where is my friend? தம்பி, where is Mr. பழவுடை? எங்க போனாப்புல? அம்மாட்ட கேட்டேன், மம்மிட்ட கேட்டேன். எங்க மம்மிட்ட? நான் வந்து கேட்கிறேன், பாப்போம். மம்மி எங்க? மம்மிட்டையும் கேட்கல, அம்மிட்டையும் கேட்கல. ஃப்ளூவன் லைஸ், ஆன் த ஸ்பாட்ல பொய்ய சொல்றது. இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட கூடாது. உண்மையுள்ள பிள்ளைகளோடு ஆண்டவர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. உண்மையா இருக்கிறீங்களா? உங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளே உண்மையா இருக்கிறீங்களா? எந்த புத்துல பாம்பு இருக்குமோ யாருக்கு தெரியும்? நான் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு சொல்றேன், எல்லா புத்திலையும் பாம்பு இருக்கும். அதனால உஷார். பாம்பு இருக்கா? புத்துல எல்லாம் பாம்பு இருக்கு. பாம்பு இல்லாத காடு இருக்கா? எல்லா காட்டுலயும் பாம்பு இருக்குது. அப்படிங்களா? உனக்கிட்ட பாம்பு வேண்டாம், பரிசுத்த இயேசு உன்னோடு இருக்கணும்னு விரும்புறாரு. உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. புருஷனுக்கு மனைவி உண்மையா இருக்கணும், மனைவிக்கு புருஷன் உண்மையா இருக்கணும். அதான் ஆசீர்வாதம். அப்பதான் ஆண்டவர் கூட இருப்பாரு. ஆசீர்வாதம் இல்லைன்னா ஆசீர்வாதம் வந்தது போல இருக்கும், எங்கேயோ போயிடும். நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். சில குடும்பங்கள்ல அவங்க துணிந்தே வேலை பார்க்கறாங்க, துணிகரமா இருக்கிறாங்க, அவங்கள ஒன்னும் செய்ய முடியாது. ஆண்டவர் தான் காப்பாற்றணும். நன்மையான எந்த ஈவும் எந்த ஆசீர்வாதம் ஆண்டவரிடத்திலிருந்து வருது. தம்பி, நீ உனக்கு திறமையில பெரிய ஆளாயிரலாம்னு நினைச்சிடாதே. எனக்கு ரொம்ப திறமை இருக்கு, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு திறமையில நான் இன்னும் கொஞ்ச நாளையில பாரு பெரிய பணக்காரன் ஆகி பெரிய வீடு கட்டி காட்டுறேன்டா, டே பெரிய வீடு கட்டி காட்டுறேன். தம்பி, நீ உண்மையா இருப்பா, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீ கீழாகாமல் மேலாவாய். உண்மை இல்லை, ஒண்ணுமே சொல்ல முடியாது. எனக்கு சொல்லுகே தெரியல. நீ உண்மையா இருந்தா யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நீதிமான் கைவிடப்பட மாட்டான். அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இருந்து தெரியாது. உண்மையா இருந்து பார்.
ஆண்டவருக்கு முன்பாக உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உண்மையா இருந்தால், குடும்பமாக உண்மையா இருந்தால், உன் குடும்பத்தை நாளுக்கு நாள் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தி விடுவார். ஹல்லேலூயா. இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படலையே, என்ன காரணம்னு தெரியலையே. ஐ மஸ்ட் ப்ரே ஃபார் திஸ் ஃபேமிலி. நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், திஸ் ஃபேமிலி இஸ் நாட் ஃபெய்த்ஃபுல் டு மீ. ஆண்டவர் சொன்னார், இந்த குடும்பம் எனக்கு முன்பாக உண்மையாக இல்லை, சபைக்கு உண்மையாக இல்லை. யூ ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல் டு காட்ஸ் டெம்பிள். தேவனுடைய சபைக்கு நீ உண்மையாக இருக்கணும், அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு, அவருடைய சபைக்கு, அவருடைய பரிசுத்தவான்கள் நீ உண்மையா இருக்கணும். டூப்ளிகேட் எல்லாம் பண்ணக்கூடாது, ஃப்ராட் வேலை பண்ணக்கூடாது. தேவன் உன்னை காண்கிறார். The Lord God sees you. உன்னை காண்கிறார். உண்மையா இருந்து பார், கண்டிப்பாக நிச்சயமாக தேவன் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு போத்திபாருடைய வீட்டில் பாவத்துக்கு நல்ல வாய்ப்பு. ஏதோ ஒரு வேலைக்காரி பண்ணா கூப்பிட்டா, எசமாட்டி கூப்பிடுறா, போத்திபாருடைய மனைவி கூப்பிடுறா. He never gave the chance to do sin. சந்தர்ப்பமே கொடுக்கல. பிறகு பொய் குற்றச்சாட்டப்பட்டு சிறைச்சாலை போடப்பட்டான். செத்துட்டானா ஜெயில? சாகல்லையே. ஆண்டவர் நீதி உள்ள தேவன். He is a righteous God. யோசேப்பின் தேவன் ஜீவனுள்ளவர். உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் ஆண்டவர் அவனை சிறையிலிருந்து விடுதலையாக்கி எகிப்தின் அதிபதியாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. He was made as the prime minister of Egypt. Hallelujah. நீ கொஞ்சத்துல உண்மையா இருப்பியா? ஒரு பாட்டில் 50 சாக்லேட் இருக்கு. அந்த 50ல ஒரு சாக்லேட் எடுத்து வாயில போட்டுட்டான். Are you faithful? உண்மையா இருந்தா உன்னை நம்பி 500 சாக்லேட் போடுவாங்க. நீ உண்மையா இல்ல. நேற்றுக்கு நம்முடைய VBS நிறைவேற நாள்ல ஒரு சின்ன நாடகம், டிராமா, மினி டிராமா நடந்தது. அந்த டிராமா காட்சி எனக்கு ஒரு ஆளு செல் அனுப்பியிருந்தாப்புல சில வாரங்களுக்கு முன்பு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எப்படி தெரியுமா? ஒரு மனுஷன் 3-4 பேரை கூப்பிட்டு, எனக்கு சொத்தெல்லாம் உங்களுக்கு உண்மையா இருக்கிறவனுக்கு தரப்போறேன்னு சொன்னாராம். எனக்கு வந்த செய்தியை சொல்றேன். எனக்கு சொத்தெல்லாம் எனக்கு வாரிசாக உண்மையா இருக்கிறவனுக்கு தரப்போறேன் அப்படின்னு சொல்லி 4 பேரை கூப்பிட்டாப்புல. 4 பேரை கூப்பிட்டு 4 பேர்கிட்ட ஒரு விதையை கொடுத்து, இதை நீங்க ஒரு தொட்டியில போட்டு இதுக்கு தண்ணி ஊற்றியோ உரம் வச்சோ இதை முளைச்சு கொண்டு வாருங்கன்னு சொல்லி விட்டுட்டாரா. ஒரு குறிப்பிட்ட டைம் 2 மாசமா 2 வாரமா 1 மாதமா ஏதோ டைம் கொடுத்து கொண்டு போனா, ஒவ்வொருத்தனும் முதல்ல என்ன பண்ணியிருக்கிறான், தொட்டியில அந்த விதையை வச்சு மண்ணெல்லாம் வச்சு உரம் போட்டு தண்ணி ஊற்றிருக்கான். ஒன்றும் ஆகல. தோண்டி பார்த்தா 3 பேர் தோண்டி பார்த்தா அது முளைக்கிறதா தெரியல. வேற விதையை வாங்கிட்டு வந்து அதுல வச்சு தண்ணியை ஊற்றி அவன் செடி பெருசு பெருசா முளைச்சி செடியா வளர்ந்துச்சு. ஒருத்தன் வேற எந்த மேனிப்புலேஷன், எந்த பிராட் வேலையும் பண்ணல. அவன் என்ன பண்ணான், அந்த விதையை வச்சு ஊற்றி பார்த்தா அது முளைக்கவே இல்லை. அவன் ரொம்ப வேதனையோட அழுதுகிட்டே இருந்தான். பிறகு அந்த பணக்காரன் ஐஸ்வர்யமான சந்திக்கு நாள் வந்தது. மீதியை உள்ள எல்லாம் சந்தோஷமா ஜாலியா வந்திருக்கிறான். நம்ம தான் வாரிசு. அந்த எஜமான் என்ன பண்ணாரு, உண்மையுள்ளவன் எவன் என்று கண்டுபிடிக்கும்படியாக ஒவ்வொருத்தனையா கேட்கிறாரு. நான் வெளியூருக்கு போய் உரம் வாங்கினேன், தண்ணியை ஊத்தினேன், அது வாத்தினேன். எவனாவது நான் விதையை மாத்தினேன்னு சொல்லல. ஒரே ஒருத்தன் அழுதுட்டு நிக்கிறான். அவன் எங்க இன்னைக்கு காணலையா? அவன் அழுதுகிட்டே இருக்கிறான். ஏப்பா அழுகிறான்? நான் நீங்க கொடுத்த விதைய தண்ணி ஊத்தினேன், உரம் போட்டேன், என்னால முடிஞ்செல்லாம் பார்த்தேன், முளைக்கவே இல்லை. நீதான் உண்மையுள்ளவன் என்று அவனை பாராட்டினார். ஏனென்றால் அந்த கொடுக்கப்பட்ட 4 விதைகளும் பாயில் பண்ண, அது என்னது, கொதிக்க வச்சு கொடுத்த விதை. எந்த விதை முளைக்கும்? ஒரு விதையும் முளைக்காது. 3 பேரும் உண்மை குறைவாக செயல்பட்டபடியினால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். They were rejected because of their unfaithfulness. உண்மையா இருக்க முடியுதா? முதல்ல விரும்புறீங்களா? பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு உண்மையா இருக்க விரும்புறீங்களா? யூ வைஃப்ஸ், மனைவிகளே, உங்க புருஷனுக்கு உண்மையா இருக்க விரும்புறீங்களா? பி ஹஸ்பண்ட்ஸ், புருஷர்களாகிய நாம் நம்ம மனைவி உண்மையா இருக்கணும் விரும்புறீங்களா? முதல்ல விருப்பம் இருக்கா? அவ கிடக்குற, அவள்கிட்ட கேட்டுட்டு தான் நான் எல்லாம் செய்யணுமா? அவள்கிட்ட கேட்டுட்டு தான் நான் போறது வரதுமா? We need to remain faithful before God. ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருந்தா
இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், நம் இயேசு கூட வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட இருப்பாரப்பா. நீ உண்மையா இரு. யோசேப்போடே தேவன் கூட இருந்தார். The Lord God was with Joseph even in the jail. உன்னை எங்க போட்டாலும் ஆண்டவர் கூட இருப்பார். நீ உண்மையா இருந்தால், இருட்டறையில போட்டாலும் சரி, ஜெயில போட்டாலும் சரி, பிடிச்சி கட்டி வச்சாலும் சரி, உண்மையா இருக்கிறியா, இருக்க விரும்புறியா? அதெல்லாம் முடியாது. நீங்க உண்மையை பற்றி பேசிட்டு போங்க. நான் பேசுறது உனக்காக தான் ஆண்டவர் சொல்ல சொன்னார். நீ உண்மையா இருந்தாதான் ஆண்டவர் கூட இருப்பார். ஆண்டவர் கூட இருந்தா உனக்கு ஆசீர்வாதம். அடுத்து, ஒழுக்கம் உள்ள வேலைகளோ கற்புள்ள வேலைகளோ என்று ரெண்டு எழுதி இருக்கு. ஒழுக்கம் கற்பு என்று ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்தது. பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு அப்படி இருக்கணும்னு என்ன இருக்கா? பொம்பளைகள் தான் ஒழுக்கமாக கற்புள்ளவர்களாக இருக்கணும். ஆம்பளைகள் எல்லாம் அதெல்லாம் அவசியம் இல்லை. நம்ம இஷ்டம் போல போகலாம், வரலாம், எப்படியும் வாழலாம். இது எல்லாருக்கும் உரியதுதான். உண்மை என்பது ஒன்று. முதலாவது காரியம் ஆண்டவர் கூட இருக்கணும்னா, அடுத்தது உண்மையுள்ளவைகள், கற்புள்ளவைகள். ஒழுக்கம் கற்பு ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இது ரெண்டு இருந்தா ஆண்டவர் கூட இருப்பார். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல யாக்கோவுக்கு மகள் ஒருத்தி இருந்தா, தீனாள், இங்கிலீஷ்ல டயனா. அவ ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு பொண்ணு. அவளுக்கு ஒழுக்கத்துக்கு ரொம்ப வெகு தூரம். அவ தேசத்து பெண்களை பார்க்க இறங்கி போயிட்டா. யாக்கோவு பெர்மிஷன் கொடுத்தாரா எனக்கு தெரியல. அவளுக்கு ஒழுக்கம் இல்லை. ஒழுக்கம் இல்லாதனால தான் அந்த சீகேம் பிடிச்சிட்டு போய் அவளை கெடுத்தான். அதனால பெரிய அழிவே ஏற்பட்டது. ஆண்டவர் கூட இருக்கணும்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, ஒழுக்கமா இருக்கணும், கற்புள்ளவங்களா இருக்கணும். ஒழுக்கக்கேடாக வாழக்கூடாது. ஒழுக்கக்கேடா ட்ரெஸ்ஸே பண்ணக்கூடாது. இந்த முடியெல்லாம் ஒரு மாதிரி எடுக்கிறாங்களாமே. இங்க யாரா எடுத்திருக்கிறாங்களா? இங்க யாரா இருக்கிறாங்களா? சவுக்கால அடி வாங்கி தான் இன்னைக்கு நான் அனுப்பேன். இதுல என்ன கோளாறு உனக்கு வந்தது? பிசாசு குரங்கு ஏதாவது வரண்டி எடுத்தானா? கல்யாண நாள்ல தான் பிசாசு ஓத்துறோம். மாப்பிள்ளைய ஐஸ் பண்றதுக்கு, மாப்பிள்ளைய கவருவதற்காக, டு அட்ராக்ட் த ஹஸ்பண்ட்ஸ், த பிரைட்ஸ், they take away, they remove the hair, whomsoever you may be. I don't mind it. I must tell the truth. It never comes under morality. அது என்ன வேஷம், அது என்ன ஃபேஷன் சொல்லு பார்ப்போம். பரிசுத்தவான்களுக்கு மத்தியில காணப்படுகிற ஒழுக்கத்துக்கும் கற்புக்கும் உள்ள காரியமா? ஐ வில் நெவர் அக்ரி whomsoever you may be. பவுடர் போடுங்க, செண்டை போடுங்க, நீங்க முடியெல்லாம் நல்ல அள்ளி கட்டிக்கணும்னா கட்டிக்கிடுங்க, வாரணும்னா வாரிக்கிடுங்க. இங்க ஒரு வேலை பார்க்கறாங்களே, இது எந்த மார்க்கம் தெரியுமா? நம்ம ஜீவ மார்க்கத்தில் போயிட்டு இருக்கிறோம். நீங்க கெட்ட மார்க்கத்தில் போயிடாதுங்க. ஒழுக்கம் கற்பு இருந்தால் ஆண்டவர் கூட இருப்பார், உன்னை பாதுகாப்பார். நோ ஒன் கேன் கம் நியர் யூ யங் கேர்ள். எந்த பையனும் உன் பக்கத்தில் வர முடியாது. ஐ ஹவ் காட் 3 sisters. ஒருத்தனும் ஒரு நாள் எங்க அக்காமார் பக்கத்துல, என் தங்கச்சி பக்கத்துல ஒரு பய போனது கிடையாது, ஒரு பய விசில் அடிச்சதும் கிடையாது. இஃப் யூ ஆர் மாரலி சவுண்ட், நீ ஒழுக்கமா ட்ரெஸ் பண்ணி இருக்கணும், ஒழுக்கமா நடக்கணும். சில பிள்ளைகளுக்கு நடக்கவே தெரியாது, நடையிலேயே கண்டுபிடிச்சிருவான். அப்படியே உடம்பு அசைச்சு இப்படி இடுப்பு வளைச்சு நடக்கிறது. So ugly. It shows that you are not a moral girl. Morally you are not a sound girl. ஒழுக்கம் கற்பு இருக்கணும். அப்ப ஆண்டவர் கூட இருப்பார். நீ எங்க போனாலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கும். இது அப்படி இல்லை. ஒழுக்கக்கேடாக நடந்தா அவள் உன்னுடைய உயிரை வாங்குவாள் என்று சாலமன் ஞானி எழுதியிருக்கிறார். ஒழுக்கமும் ஒழுங்கும் கற்பும் நமக்கு இருக்கணும். ஆண்களுக்கு வேணும், பெண்களுக்கு வேணும். பைபிளை எழுதியிருக்கு. தேசி படு குழின்னு எழுதியிருக்கு. ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? உண்டா இல்லையா? ஒழுக்கம் இல்லையா நம்ம நாட்டில்? அமெரிக்காக்காரன் ஒழுக்கம் கெட்டவன், அவனுக்கு விதியும் கிடையாது, நெறி கட்டவன். அவன் தான் உனக்கு படிச்சு கொடுக்குறான். அவனா உனக்கு வாத்தியார்? அவன் உனக்கு அப்பனா? உனக்கு ஆத்தாவா? அவா ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? பவுலப்போஸ்தலன் என்ன எழுதுறாரு? சமாதானத்தின் தேவன் உன்னோடு கூட இருக்கணும்னா ஒழுக்கமா முதலாவது வாழு. கற்புள்ள வாழ்க்கை வாழ தீர்மானம் பண்ணு. ஆண்டவர் கூட இருப்பார், உன்னை பாதுகாப்பார். அந்த பையன் என்ன அன்னைக்கு போட்டோ எடுத்துட்டான். எந்த பையன்? ஆட்டோக்கார பையன். எப்படி எடுத்தான்? நீ செத்து இருந்தியா, உயிரோட இருந்தியா? நான் இப்படி தானே பேசுவேன். உனக்கு என் பேச்சு தெரியல. Were you dead or alive?
உயிரோட தானே இருந்த. அவன் எடுக்க வர என்ன பண்ணிட்டு இருந்த? அவன் எடுக்கணும்னு உனக்கு ஒரு ஆசை இருந்தது. யூ கேவ் ரூம் ஃபார் தட் ஃபெலோ டு டேக் யுவர் போட்டோ. யூ நோ மொராலிட்டி. சின்ன பிள்ளையா இருந்துட்டு இப்பவே பிஞ்சிலே நீ பழுக்க நினைக்கிறிய. அவன் யாரு, நீ யாரு? உன் குடும்பம் என்ன, அவன் குடும்பம் என்ன? அவன் பேய வணங்குறவன், அவன் வண்டியில போற நாய பேயெல்லாம் பாக்குறவன், அவன் சைட் அடிக்கிறவன் கண்ட பொண்ணுகிட்ட. நீ யாரு? தேவனுடைய பிள்ளை அல்லவா? நீ கிறிஸ்துவ ரத்தத்தினால் கழுவப்பட்டவள் அல்லவா? ஒழுக்கமா இருக்க வேண்டாமா? அவன் போட்டோ எடுத்தான்னா அப்புறம் என்ன பண்றதா? நாங்க அப்புறம் என்ன பண்றது? முகத்தை கை இருக்கு இல்லையா, அவன் கையை பிடிச்சா வச்சிருந்தான். நீ யூ கேவ் ரூம் ஃபார் தி ஈவில் திங் இன் யுவர் லைஃப். மூடிட்டா அவன் எப்படி எடுக்க முடியும்? உனக்கு கொஞ்சம் அல்ப ஆசைதான். இச்சையான கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணப்படும் பொழுது மரணம். There is death in life. வாழ்க்கையில மரணம் வருவதுனால பிகாஸ் ஆஃப் த லஸ்ட் ஆஃப் த ஃபிளஷ். நீ ஒழுக்கமா கற்பாக இருந்தா. எனக்கு ஒரு வெளிப்பாடு இன்னைக்கு காலைல கிடைச்சது. என்ன வெளிப்பாடுன்னு சொல்லட்டுமா? சபைக்கு வருகிற வாலிப பிள்ளைகள் ஒழுங்கா ஷாலை 2ஆம் அடிச்சு 4ஆம் அடிச்சு போட்டா கெட் அவுட், வெளியே போ. நீ எவனுக்கு மொழா இருந்தாலும் வெளியே போ. யூ ஹேவ் நோ அட்மிஷன் ஹியர். நீ வெளியே போ, இங்க உள்ள வராத. ஷாலை 4ஆம் அடிக்கிறியா? எங்க இருந்து படிச்ச? எவன் உனக்கு படிச்சு கொடுத்தான்? எவன் உனக்கு கத்து கொடுத்தா? ஒழுங்கா நீட்டா ட்ரெஸ் பண்ணலன்னா தாவணி கொடுத்துக்குவா. நான் இன்னும் 2 வாரம் பார்ப்பேன். ஒழுங்கா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஷால் எல்லாம் பின் பண்ணி ஒழுங்கா போடல வாலிப பெண்கள், சபையின் பெண்கள் தாவணி உடுத்துட்டு வரணும்னு யூனிஃபார்ம் போல போட்டுருவேன். நோபடி கேன் எஸ்கேப். நம்ம சபையில உள்ளவங்களுக்கு ஒழுக்கம் வேணும், கற்பும் வேணும். உனக்கு வயசு என்ன? நீ பேசி நிக்கிறாள், அவங்க வயசு என்ன? அவன் உனக்கு சொந்தமா பெந்தமா? சபையில் உள்ளவர். சபையில் உள்ளவர்னா அவருக்கு ரொம்ப வயசு கூடனவரா, அல்லது பல வருடங்கள் ஆனவரா, அல்லது அவர் நல்ல ஒரு நேர்மையான ஒரு நீதிமான், ஒரு பக்தி உள்ளவர் பேசலாம். கணவன்கிட்ட தான் பேசணும்னு நான் சொல்லல. பல ஆண்டுகளாக சபையில் இருக்கிற நல்ல உத்தமமான பக்தி உள்ள ஒழுக்கமுள்ள சகோதரர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கிட்ட நீ பேசினதை நான் குறை சொல்லல. சும்மா உனக்கு வயசுக்குள்ள ஆளுகிட்ட எல்லாம் பேசுற. நம்ம யாராவது வண்டியில கூட்டிட்டு போக மாட்டாங்களா? ஏசப்பா, உன்னை கூட்டிட்டு போறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ரோட்ல. எவன் காட்டினாலும் உன்னை கூட்டிட்டு போயிருவாங்க. எனக்கு ஒரு பொம்பளையே தெரியும். அவன் எவனுக்கு வண்டியை கண்டாலும் கையை காட்டுவா, யாரி போயிருவான். அவ பெரிய பரிசுத்தவாட்டி. எங்க அண்ணன் போய் வேதம் ஓத போனாலும் அவர் ஒரே வார்த்தையில சொல்லி போட்டார், பரிசுத்தவாட்டி, உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கிடுங்க. ஒழுக்கம் கற்புள்ள விளைவுகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்பொழுது ஆண்டவர் கூட இருப்பார்ப்பா. இப்ப ஆண்டவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறியா? டு யூ வாண்ட் தி லார்ட் டு பீ வித் யூ? ஒழுக்கமும் கற்பும் நமக்கு தேவை, ரொம்ப அவசியம். அது இல்லாம வாழ்க்கையே நடத்த முடியாது. உனக்கு தெரிஞ்சு புரியுதா? ட்ரெஸ்லயே ஒரு ஒழுக்கம் தெரியணும். ஒரு விசுவாசி கேட்ட கேள்விக்கு என்னால பதில் கொடுக்க முடியல. எத்தனை மாதம் ஆகிப்போச்சு, வருஷமா ஆகுது. ஒழுங்கா சேலை உடுக்க தெரியாம 1.5 ஜான் வயிறை காட்டுறவளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? நான் இன்று வரையிலும் பதில் சொல்ல முடியவில்லை. நான் அமைதியாக இருக்கிறேன். காரணம், நீ ஒழுக்கமுள்ளவள் தானே? நீ ஒழுக்கமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவள் தானே? நீ இயேசு இரத்தத்தினால் கழுவப்பட்டவள் தானே? ஒழுக்கமா நடக்கணும். அப்படியே உடம்பு அசைக்கிறது, பல்ல காட்டுறது. நான் உனக்கு ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வந்தேன். பிஸ்கட் யாருக்கு வாங்கினேன்? ரோட்ல போற பயிலுக்க. ஒழுக்கத்தை கடைபிடி. இல்லைன்னா நான் உனக்கு ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்க நான் இருக்கிறேன். நான் நல்லொழுக்கம் படிச்சவன் பள்ளிக்கூடத்தில், கான்வென்ட் ஸ்கூல்ல மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டு வந்தவன். நான் நல்லொழுக்கம் பள்ளிக்கூடத்தில் படிச்சு கொடுத்தவன். அங்க தேப்பரமானூர்ல 150 பேர் மதவாத சக்திகள், தீவிரவாதிகள் என்ன அடிக்க கூட்டிட்டானுங்க. நான் அவனு கேட்டான், இங்க எதுக்கா வந்தேன்? நான் நல்லொழுக்கம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறேன். நான் நல்லொழுக்கம் சொல்லிக் கொடுக்கதான் இங்கேயும் வந்திருக்கிறேன். நீ நல்ல ஒழுக்கமா வரணும். இல்லைன்னா you will be punished. ஆமா, தகப்பனே தாயே, பிள்ளைகளை நல்ல ஒழுக்கமா வளர்த்து கொண்டு வாருங்க. நாமும் ஒழுக்கமாக வளர வேண்டும், வாழ வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் ஒரு நாள் பேசியிருந்தார். நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளா இருக்கிற வேளையில நம்ம அந்த பிள்ளைங்க சட்டையை போட்டதோ தொப்பியா வச்சதோ இருந்துட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் தே ஆர் grown up, நம்ம பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அவங்க ஒரு ரூம்ல ட்ரெஸ் பண்றாங்கன்னா நம்ம அங்க போக மாட்டோம். தட் இஸ் ரைட். அதுதான் ஒழுக்கம். ஏன் பொண்ணு தானே, உனக்கு பொண்ணோ யார்? ஒழுக்கம் கற்பு என்பது பைபிள்ல இருக்கு. அப்பதான் ஆண்டவர் கூட இருப்பார். ஒழுக்கம் இல்லைன்னா உனக்கு வீட்டுக்கு தேடி பேய் வந்துடும். ஒன்ன ராத்திரி பிசாசு கூப்பிடும். உனக்கு கெட்ட கனவெல்லாம் வரும். பிசாசு ஒன்னு அலக்கழிச்சு போடுவான்.
உனக்கு தெரியாம போயிரும், கெட்ட பெயர் வாங்கிற. ஒழுக்கம் உள்ளவைகள். அடுத்து நீதி உள்ளவைகளோ. நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க நீதியா நேர்மையா வாழணும். நீதி நியாயம் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று அறிவோம். ஆண்டவர் இயேசு சொன்னார், பரிசேயருடைய நீதியில் உங்கள் நீதி அதிகமாகிறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். நீதியாக இருக்கணும். சரியா? நீதினா என்னது? நீதினா நேர்மை, நேர்மைன்னா நீதி. அநியாயம் ஆண்டவருக்கு ஆகாது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். Blessed are those who are righteous after righteousness. நீதி, நீதி நியாயம் நமக்கு வேணும். வாடகைக்கு நான் என்கிட்ட 4 வீடு கட்டி இருக்கிறேன், வரீங்களா வாடகைக்கு? பாஸ்டர் வாடகை வீடு கட்டி இருக்கிறாரோ? இந்த வருஷம் 500 ரூபாய் வாடகை, அடுத்த வருஷம் 1500 ரூபாய், அடுத்த வருஷம் 3000 ரூபாய். ஏசப்பா, இவர் பயங்கரமான ஆளா இருப்பார் போல இருக்கு. இதுதான் அநீதின்னு சொல்றது. அநீதி எல்லாம் பாவம் தான். உங்களுக்கு பணம் வேணுமா? பணம் வேணுமா? கடனுக்கு வேணுமா? அங்க ஒரு பிரதர் இருக்கிறாங்க, அவரு வட்டி கொடுக்கிறாரு, நான் வேணும்னா வாங்கி தரேன். 5 வட்டி. முதல்ல வட்டியை எடுத்துட்டு தான் பணத்தை தருவாங்க. 5000 ரூபாய் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க 500 ரூபாய் முதல்ல எடுத்து 4500 ரூபாய் தான் தருவாங்க. ஒத்துக்கிடுறீங்களா? எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க சார். வாங்கி தந்துருங்க. அந்த 5000 ரூபாயும் அங்க வேற யார்கிட்டையும் வாங்கினது இல்லை, இவங்கள்ட்ட இருந்த பணம். இதுக்கு பேர் தான் அநீதி, ஏமாத்துறது. நீதி உள்ளவர்களாக இருக்கணும். நீதி உள்ளவைகளை எவைகளோ அவைகளே சிந்திங்க, ஆண்டவர் கூட இருப்பார். அநீதியான காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்கலாகாது. அநீதியான காரியம். நான் ஆபீஸுக்கே போகல, உத்தியோகத்துக்கே போகல. அங்க சார்கிட்ட ஹெச்எம்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். சார் சொல்லிட்டாரு, நீங்க என்னைக்கு வர முடியுமோ வாங்க டீச்சர், எல்லாம் நம்ம சேர்ந்து கையெழுத்து போட்டுக்கலாம். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் ஜீசஸ் இஸ் டு மீ, கவுன்சிலர், பிரின்ஸ் ஆஃப் பீஸ், மைட்டி காட் இஸ் ஹி, saving me, keeping me from all sin and shame. Wonderful is my Redeemer, praise His name. Hallelujah. என்னதோ பாடுறாரு, உங்களுக்கு தெரியண்டாமா? அற்புதம் அற்புதம் இயேசு எனக்கு, ஆலோசனை கர்த்தரா, வல்ல மீட்பரா, பாவம் சாபம் யாவும் நீக்கி என்னை ரட்சித்தார். அற்புதம் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க என்ன மனசாட்சியில நீங்க போகாம இருந்துட்டு எல்லா கையெழுத்தையும் சேர்த்து போட்டீங்க? மெடிக்கலி போட்டீங்களா? ஆல் ரைட். அல்லது ஆண்டுலி அல்லது சிஎல், ஆல் ரைட். அது எங்களுக்கு சார் தெரியும். சார் வராட்டா நாங்க சார் 10 நாள் சேர்த்து கையெழுத்து போடுவாரு, நான் போட்டா அப்படித்தான். சத்துணவெல்லாம் இப்ப எப்படி இருக்கு? முட்டையெல்லாம் போடுறாங்களே, சத்துணவு எப்படி இருக்கு? சத்துணவு நமக்கு போகலாம், மற்றவங்களுக்கு அப்படிங்களா? உங்க வீட்டுக்கு முட்டையெல்லாம் கரெக்டா வந்துருமா? சத்து மாவெல்லாம் வந்துருதே. நான் 1 மாசம் சத்து மாவு தான் சாப்பிட்டேங்க. சாகிறதுக்கு முன்னால நம்ம சரியா கவனிக்காதனால சத்துமாவே கொடுத்தாங்க. நானும் சத்துணவுலே வாங்கி சாப்பிட்டுட்டேன். அந்த பால்வாடியில கொடுத்தாங்கல்ல, சரி போயிட்டு போகுது. நம்ம வாழ்க்கை நீதியா இருந்தோம். அந்த பாருங்க, இயேசுபாலன் பிறந்து பிரதிஷ்டை பண்ண தேவாலயத்துக்கு கொண்டு போயிருந்தவள அங்க சிமியோன் ஒருத்தர் வந்திருந்தார். அவரு லூக்கா 2:25 வசனத்தில் இருக்கு, தேவபக்தி உள்ளவர், தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவர், நீதி உள்ளவர். He was a righteous man. Hallelujah. இயேசுபாலனை கண்டு கண்டேனன் கண்குளிர, கர்த்தனை இன்று கண்டேனன் கண்குளிர. ஹல்லேலூயா. இந்த மாம்பழம் என்ன விலை? உங்க மரத்தில் காய்ச்சிருக்கு, நிறைய மாம்பழம் நல்லா இருக்கு. உங்க மாம்பழம் என்ன விலை? எங்க வீட்டு மாம்பழம் கிலோ 100 ரூபாய். அதே மாம்பழம் அங்க வெளியே கடையில 55 ரூபாய்க்கு கிடைக்கும். நீங்க நல்ல நீதியா விற்கிறீங்க, வியாபாரம் பரவாயில்ல. உங்க வீட்டு பொருள் எல்லாமே விலை ஜாஸ்தி தான் இல்ல? போயிட்டு போகுது. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாப்பா. நீதியாக நேர்மையாக அந்த மனுஷன் சிமியோன் நீதி உள்ளவராக இருந்தார். இயேசுபாலனை கண்டார். ஹல்லேலூயா. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவார்கள். they will be fulfilled. அவங்க நிரப்பப்படுவார்கள். நீதி உள்ளவைகளோ அதை நம்ம செய்யணும். கள்ளத்திராசு கர்த்தருக்கு அருவருப்பு. ஹல்லேலூயா. நேர்மையா நீதியா நம்ம இருக்கணும். உலக மனுஷனை விட உலக மனுஷன்ல கூட எத்தனை பேர் நீதியா நேர்மையா இருக்கிறாங்க தெரியுமா? சகோதரன் ஒருவன் ஆகாரமின்றி வஸ்திரமின்றி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், அவனுக்கு உதவி செய்ய எண்ணமே இல்லை.
தாயும் தகப்பனும் வயசாகிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஒரு எண்ணமே இல்லை. அப்படியா? தகப்பனை அடிச்சாச்சா, கண்ணை தோண்டியாச்சா, கடப்பாரை வச்சு குத்தியாச்சா? குத்திட்டோம். ஆண்டவர் வெற்றி சிறந்தார். அவர் தான் கோலியாத்து, என் மகன்தான் தாவீது. ஓஹோ, தகப்பன மகன் அடித்து காயப்படுத்தி தஞ்சாவூர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கு. மனைவி சொல்லுகிறாள் அவரு கோலியாத்தான், அவளுக்கு மாப்பிள்ள கோலியாத்து. கோலியாத்துக்கு கொஞ்சாதி கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற வந்தா நான் கொடுப்பனா? கொடுக்க மாட்டேன், கொடுக்கல. யார்? தாவீதான். அவ பெத்த மகன் தாவீதான். அவளுக்கு புருஷனை தகப்பனை அடித்து காயப்படுத்தினவன் தாவீதான். இது என்ன நீதி அப்பா? இது என்ன நீதி? நீ ஒழுங்கா நன்றாய் சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறாய். உன்னுடைய சகோதரன், உன்னுடைய தகப்பன், உன்னுடைய தாய் ஒருவேளை சாப்பாட்டுக்கு இறந்து திரிய வேண்டியது இருக்கிறது. உன்னுடைய தாய்க்கு சாகுவதற்கு முன்னால ஒழுங்கா சாப்பாடு கொடுத்தியா? பிகாஸ் யூ ஆர் எ பெகர். நீ ஒரு பிச்சைக்காரனா இருந்தபடியினால் யூ டிட் நாட் லுக் ஆஃப்டர் யுவர் மதர். நீ உன்னுடைய தாயை கவனிக்கவில்லை. நீ ஒரு நீதி நேர்மை உள்ளவன்னா அது எனக்கு ஒரு அம்மா இருக்கிறல்ல. ஓ, நீ பெண்ணு கட்டினவா உனக்கு அம்மாவாக மாறிட்டாளா? உன்னை பெற்றவதான் உனக்கு அம்மா. நீ பெண்ணு கட்டினவா உனக்கு மனைவியை தவிர அம்மா கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்க. உன் மனைவிட்ட பணத்தை பாதுகாப்பா கொடுத்து வைக்கிறது தவறு இல்லை. தாய்க்கு ஒரு வேளை ஆகாரம், தாய்க்கு ஒரு டீ, ஒரு காஃபி, தகப்பனுக்கு ஒரு உபசரணை வேண்டாமா? உனக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. ஆனா செய்ய மாட்டியே. வேதம் என்ன சொல்லி தெரியுமா? நன்மை செய்ய திராணி இருந்து செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்தால் உனக்கு பாவமாக இருக்கும். There is no righteousness in your life. உனக்கு இந்த பதவி வேண்டும், அந்த பதவி வேண்டும், உனக்கு உலக பிரகாரமான உத்தியோகம் வேண்டும், தேவனுடைய சபையும் வேண்டும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. Stand on the side of the Lord. The righteous people are there on God's side. நீதியாக வாழ்கிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். நீதி உள்ளவைகள் எவைகள்? எனக்கு நோக்கம் எல்லாமே என் கண்ட்ரோல்ல இருக்கணும். வெளிநாட்டு பணமும் என்கிட்ட வரணும், சபை என்கிட்ட இருக்கணும், எனக்கு ஸ்தாபனங்களும் என்கிட்ட இருக்கணும். இதெல்லாம் அநீதி. ஆண்டவர் அப்புறம் ஜோம் பண்ணா பதில் கொடுக்க மாட்டார், எனக்கு தெரியும். அப்படியா? ஆமா, அப்படிதான். ஆண்டவர் கூட இருந்தாதான் உனக்கு அற்புதம் செய்வாரு, உனக்கு ஜெபத்தை கேட்பார். நீதியா இருக்கணும். ஆமா, எப்படி நீதியா இருக்கிறது? உங்களுக்கு என்ன செய்தமா? ஜுரமும் குளிருமா இருக்கு. அப்படியா? சரி வாங்க ஒரு ஊசி போட்டுருவோம். ஒரு ஊசி போட்டதுக்கு நீங்க 25 30 வாங்கினீங்க, நான் ஒன்றும் சொல்லல. ஊசி போட்டுட்டு கொடு, 100 ரூபா கொடு. நீங்க இந்த வேலையை செய்யக்கூடாது. இங்க கேசட் இருக்கிறது நம்மகிட்ட. இதே கேசட் வெளியே கடைகள்ல, கிறிஸ்தவ கடைகள்ல, கிறிஸ்தவ சபைகள்ல 100 ரூபா வாங்குறாங்க. இங்க நான் வச்சிருக்கிறேன் 25 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஏன்? அதுக்கு காஸ்ட் பிரைஸ். அதனுடைய கிரயத்தை நீ வாங்கிட்டு போ. அதுக்கு மேல இங்க லாபகரமாக கடை வச்சிருக்கிறவங்க லாபம் இல்லாம கடை நடத்த முடியாது. தொழில் செய்யறவங்க அது வேற விஷயம். சபைக்குள்ளாலேயே ஒரு பிசினஸ் தான், அநீதியான காரியங்கள் தான். யாருதான் அதுக்கு பொறுப்பு? ஆண்டவர் தானே. ஜெபம் எல்லாம் பண்றாங்க, ஆனா ஒரு பதில் வருதில்லை. நீங்க நீதியா இருந்தீங்கன்னா இயேசு கூட இருப்பார். ஒரு பாதிப்பு வராது. வேலைக்கும் பாதிப்பு வராது, குழந்தைக்கும் பாதிப்பு வராது, ஆட்டுக்கும் பாதிப்பு. இந்த தண்ணியில பாலை ஊத்தி அந்த பொம்பளை வித்துக்கிட்டே இருந்தா ஒரு நாள் செல்லாச்சி, அவ பேர் செல்லாச்சி, செல்லாச்சிக்கு மாடு சாக கிடக்குதுப்பா. இந்த பாஸ்டர் இடத்துல சொல்ற, அழுகுறா. பாஸ்டர் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர்கிட்ட நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். நான் கல்லூரி படித்து முடிச்சிருக்கிறேன், அப்ப நான் பாஸ்டர் ஆகல. நான் சொன்னேன், பாஸ்டர் நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, போன உடனே கேளுங்க, நீ தண்ணியில பாலை ஊற்றி கொடுக்கறது உண்டா? அல்ல பால தண்ணி ஊற்றி கொடுக்கறோம்டா. பாஸ்டர் வைத்தியர் பார்த்துட்டு சொல்லிட்டாரு, பிழைக்காது செத்துரும், 15,000 ரூபாய்க்கு மேல மாடு. ஐயோ, பாஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டாரு? நான் சொன்னதை மனசுல வச்சு போன உடனே வண்டியில போய் இறங்குன்னு கேட்டாரு, நீ பால தண்ணி ஊத்துறது உண்டா? அவர் தேவ மனுஷன், சரியா கேட்டுட்டாரு. அவ சொன்னா, நான் செம்பதான் கொஞ்சம் அலசுவேன், இனிமேல் செம்பை அலசக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லிரு, பாலாக சுத்தமா கொடுப்பேன்னு சொல்லு. மாடாண்டவர் குணமாக்கிட்டாருப்பா. இது நீங்க ஜோமனி பாப்பீங்க, மாட்டுலயும் பால்லையும் தண்ணி கலப்பீங்க, ஆட்டுப்பாலையும் தண்ணி கலப்பீங்க, எல்லாம் கலப்படம் தான். ஆண்டவரும் கூட இருக்க மாட்டாரு. மாடும் செத்து போச்சா? மாடு செத்துதா? ஆடு செத்துதா?
அன்பு. அடுத்தபடியாக அன்புள்ளவைகளோ அதையே சிந்திச்சுட்டு இருங்க. எப்படிடா வம்பு கிழக்கலாம், இவனை எப்படிடா வம்பு கிழக்கலாம், டே உங்க அப்பா யாரா, டே உனக்கு அப்பா யாரா, உனக்கு அப்பனை வர சொல்லலாம், நீ என்ன பெரிய கொம்பா, நீ என்னையா விசுவாசியா, என்ன பிள்ளை வளர்த்துருக்கிறேன், என்னையா பிள்ளை வளர்த்துருக்க, வம்பு பண்ணக்கூடாது, அன்பா இருக்க கத்துக்கிடணும். உயிர் தெழுந்த இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் ஒருவரோடு அன்பா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரதான கற்பனை, புதிய கட்டளை. அன்பில்லாதவன் தேவனை அறியான். 1 யோவான் 4:8 எழுதியிருக்கு வசனம். தேவன் அன்பாக இருக்கிறார், அன்பில்லாதவன். இஃப் யூ டோன்ட் ஹேவ் தி லவ் ஆஃப் கிரைஸ்ட் யூ டு நாட் நோ ஹூ தி லார்ட் இஸ். அன்பு இருக்கா? அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். நானும் வாழ்க்கையில் பல பாதையின் வழியாக கடந்து வந்திருக்கிறேன். உண்மையான அன்பு உனக்கு இருக்கா? உங்க ஒரு அண்ணனை பற்றி தம்பிக்கு, தம்பியை பற்றி அண்ணனுக்கு, தாய் தகப்பனை பற்றின ஒரு அன்பு இருக்கா? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் 2 தீமோத்தேயு 3:3 சொல்றாரு, கடைசி நாட்களில் சுபாவ அன்பு இல்லாமல் போவார்கள். Do you have the genuine love to your father? யதார்த்தமான ஒரு அன்பு உங்க அப்பாவை பற்றி இருக்கா? உனக்கு அப்பா பற்றி இருக்கா? அன்பான பிள்ளைகளே, உங்களை பார்த்து கேட்கிறேன், தகப்பனை பற்றி, தாயை குறித்து ஒரு உண்மையான அன்பு உனக்கு இருக்கா? ஒரு நாள் டவுனுக்கு என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிற வேளையில் ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரன் சைடு மாறி வந்து என் வண்டியில் தட்டிட்டான். நான் சடன் பிரேக் போட்டனால அவன் வண்டியில் பிள்ளைங்க ஃபுல்லாக இருந்தாங்க, யாருக்கு எந்த சேதம் வரல, மட்காடு மட்டும் கொஞ்சம் சப்பிட்டு. நான் பிரேக் போடாமல் இருந்தால் அவனுக்கு வண்டியும் நிறைய பேருக்கு பாதிப்பு வந்தது. அவன் சைடு மாறி வந்தான் ரைட் சைடில், என்னுடைய சைடு கரெக்ட். பிறகு இனி என்ன செய்யலாம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகணும், சமரசம் பேசணும். சமரசம் பேச போன இடத்துல பணம் வாங்குறதுக்கு பிளான் பண்றாங்க. பணம் வாங்குறது. இந்த வண்டி தட்டுன உடனே எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, வண்டி தட்டுன உடனே என் பிள்ளைங்க உள்ள இருந்தாங்க, ஐயோ டேடின்னு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. தே ஸ்டார்டட் கிரையிங். நான் சொன்னேன், பி குவைட். இன்னொரு நாள் ஒரு ஊழியக்காரனுடைய மனைவியும் இதே போல அந்த நாள் ரோட்டில் தான் போயிட்டு இருக்கிற வேலையில ஒருத்தன் எதிரில் வந்த வண்டியை வந்து உரசுறான். உரசிட்டு சொல்றான், என்ன வண்டி ஓட்டுறீங்க, யார் உரசுனது, நீயா நானான்னு கேட்கிறேன். அதுக்குள்ளால ஏன் வண்டியில இருந்து ஆள் இறங்கி, நீங்க தானே தப்பா ஓட்டுனீங்க, நீங்க தானே தப்பா ஓட்டுறீங்க, அழ ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையான அன்பு இருந்தா அழ வேண்டிய நேரத்தில் அழுக வரும். தகப்பனுக்கு உடம்பு சரியில்லை, நீ நல்லா நெய்ய பாய்ச்சி ஜோரா தின்றியா? மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அவர் சூப்பரா அடிச்சு விட்டுறாரு, அங்க நவுத்துறாரு. மிஸ்டர் ஜென்டில்மேன், டு யூ ஹேவ் ரியல் லவ் டுவர்ட்ஸ் யுவர் வைஃப்? என்னுடைய மனைவிடத்தில் உண்மையான அன்பு எனக்கு இருக்குன்னு எத்தனை புருஷமார் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து, ஐ டு ஹேவ் ரியல் லவ் ஃபார் மை வைஃப், நெக்ஸ்ட் மை லார்ட் ஐ லவ் மை வைஃப். ஆண்டவருக்கு பிறகு என் மனைவியை நான் நேசிக்கிறேன். அப்படி இங்க இருக்கிறவங்க, கல்யாணம் பண்ண புருஷர்கள், நீங்க கையை உயர்த்தி கர்த்தர் சமூகத்தில் உங்க மனைவிமாரும் பார்க்கட்டும், நான் என் மனைவிடத்தில் உண்மையான அன்போடு இருக்கிறேன். பைபிள்ல என்ன வசனம் தெரியுமா? அன்பில்லாதவன் தேவனை அறியான். இப்ப பாத்துக்கிட்டீங்களா? நீங்க இதை பார்த்து வச்சுக்கிட்டே என் புருஷனை பற்றி நான் கண்டுபிடிச்சிட்டேன்லன்னு சண்டை போடாதீங்க. உங்களுக்கு உண்மையான கீழ்ப்படிதல் இல்லை, அதனாலதான் உங்க புருஷன்மாருக்கு உங்கள்கிட்ட அன்பு இல்லை. நீங்களும் தப்பு தான், இவங்களும் தப்பு தான், அவங்களும் தப்பு தான், நீயும் தப்பு தான், அவளும் தப்பு தான், புருஷனும் தப்பு தான், மனைவியும் தப்பு தான். உண்மையான அன்பு இருக்கா? அண்ணன் தம்பியின் அன்பு இருக்கா? எனக்கு எங்க அண்ணன்மாருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார். இப்பொழுது எனக்கு உண்மையான அன்பு இருக்கு. நான் சில ஆட்களுக்கு அட்மிஷன் கேட்டேன், எங்க அண்ணன் தரலன்னு வச்சுக்கிடுங்க. அவங்களுக்காக நான் என் அண்ணனை வெறுக்க முடியாது. ஐ cannot hate my brother, he is my own brother. சொல்லி கேட்டாங்க, அது உங்க சொந்த அண்ணனா? அந்த தமிழ்நாடு காஸ்பல் டீம் ஆட்கள் கேட்கிறான், அது உங்க சொந்த அண்ணனா? அவருக்கு பள்ளிக்கூடம்? ஆமாங்க, அவருக்கு பள்ளிக்கூடம் தான். ஆமா, உண்மையான அன்பு அக்கா தம்பி அண்ணன் தம்பிகிட்ட இருக்கா? உனக்கு உண்மையான அன்பு உன் தம்பிகிட்ட இருக்கா? உனக்கு உங்க அண்ணன் இருக்குதா? இருக்கு. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கிட்ட எங்களுக்கு உண்மையான அன்பு இருக்கு. யாரெல்லாம் கையை தூக்கு பாப்பா. கையை தூக்கணும். கையை தூக்கிட்டு பொய்யா ஏண்டா நீ கையை தூக்குற? உன் தம்பிய மூஞ்சில அடிச்சா இல்ல, நீ அடிச்சது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. பொய்யாக என் கையை தூக்கி பெரிய நல்லவன் நடிக்கிற. யாரெல்லாம் உண்மையான அன்பு அக்காவுக்கு தங்கையிட்ட, தங்கைக்கு அக்காட்ட இருக்கு பாப்போம். இத பாரு, கை தூக்கல, எனக்கு தெரியும், நீ தூக்கினா நான் விட மாட்டேன்னு தெரியும். உண்மையான அன்பு இல்ல, அன்பு இருக்குதா? அப்ப நல்லது, வெரி குட், காட் பிளஸ் யூ. அன்புள்ளவைகளை சிந்தியுங்கள். How can I love my brother? How can I please him? How can I help him? அன்பு இருக்கு,
அங்க ஒருத்தன் அடிச்சிருவேன் வச்சிருவேன் மிரட்டுறான். நான் தான் முதலாளா போனேன், என்ன செய்யணுமோ செஞ்சிருவோம், முறைப்படி சட்டபூர்வ நடவடிக்கை எடுத்துருவோம். அங்க சொல்றாங்க மாஸ்டர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பிறகு எப்படி அவரை ஜாமீன், நீங்க சும்மா இருக்க, அவரும் அரெஸ்ட் பண்ண முடியாது, அதுக்கு இடமில்லை, சட்டத்தில் இடமில்லை. அப்படியா, அவருக்கு உடம்பு சரியில்லையா, அப்ப போய் ஜோம் பண்ணிடுவோம். ஜோரா சாப்பிட்டுட்டு ஹல்லேலூயா உபவாசத்தோடு ஜோம் பண்ணுவோம். அது உள்ளத்தில் தெரியும். உண்மையான அன்பு இருந்தா மற்றவங்களுக்கு தெரியும். உங்களில் சிலருக்கு நாங்க உங்களை நேசிக்கிறோம் என்பதை அறிவீர்கள். கடுமையா பேசினாலும் உங்களுக்கு தெரியும். பிகாஸ் we pray for you, your blessing. இந்த பயிர்களை அடிச்சா கூட அவங்களுக்கு தெரியும், நம்ம பாஸ்டர் நம்மகிட்ட அன்புள்ளவர். ஏன்னா அவனுக்கு ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு பாதிப்புன்னா, உனக்கு அப்பனை விட எனக்கு தாண்டா அது பாதிப்பா இருக்கும், உன் அம்மா விட எனக்கு தான் பாதிப்பா இருக்கும். பரிச்சை ரிசல்ட் வர அன்னைக்கு நான் ஆண்டவரே இங்க உள்ள எல்லா பிள்ளைகளும் பாஸ் ஆயிரணும் அப்பான்னு எவ்வளோ ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் நல்லவர். உண்மையான அன்பு இருக்கா உனக்கு? அன்பு இருக்க? அன்பு இல்ல, ஆண்டவர் கூட இருக்கிறாரு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆண்டவரே சுவிசேஷத்தில் அன்புள்ளவராயிருந்தார், முடிவு வரையிலும் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. தாயே தகப்பனே, பிள்ளைகள்கிட்ட உண்மையான அன்பு இருக்கா? சில குடும்பங்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? புருஷன் மனைவி ரொம்ப பாசமா இருக்கிறாங்க, பிள்ளைகள்ட்ட அன்பு இல்லை. they never care for their children. that is wrong. பவுல் சொல்ற அன்புள்ளவைகளோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்க, அப்ப ஆண்டவர் கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்து நற்கீர்த்தி உள்ளவைகளோ கொலோசியர் 3:1-2 மேலானவைகளை நாடுங்கள் தேடுங்கள். நமக்கு புகழ்ச்சியை கொண்டு வரக்கூடியது, இகழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய, அற்பமான இழிவான கெட்ட பேரை கொண்டு வரக்கூடியதை நினைக்காத. நம்ம எப்படிடா திருடலாம், எப்படிடா ஏமாத்தலாம், அந்த வீட்டு பொண்ணை எப்படி நம்ம சிக்னல் கொடுத்து கடத்தி கொண்டு போயிடலாம், அல்லன்னா நம்ம அவங்க கூட என்னைக்கிடா ஓடிடலாம். நீ நினைக்கிற நான் கெட்ட வார்த்தை பேசுறேன், நான் கெட்ட வார்த்தை பேசல. இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நேரிட்டு இருக்கிறது. அதை அறிந்தே நான் துக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன். ஓஹோ, உனக்கு வேதனை இருக்காது, எனக்கு உனக்கோ உன் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ ஒரு பாதிப்பு வந்தால் எனக்கு அது வேதனையாக இருக்கிறது. ஐயோ, இப்படி ஒரு காரியம், ஒரு தலைகுனிவான காரியம் நடந்து போச்சுதே. நற்கீர்த்தி உள்ளவைகளோ சரியா, இழிவான தரக்குறைவான காரியத்துக்கு இறங்காத. மெயின்டைன் யுவர் ஸ்டாண்டர்ட். உனக்கு ஸ்டாண்டர்ட்ல போயிட்டே இரு. நற்கீர்த்தி உள்ளவைகள், மேலானவைகள், தரக்குறைவானதல்ல. பெருச்சாளி தின்றது தரக்குறைவானது, பண்ணி தின்றது தரக்குறைவானது. தெரியுதா? காக்கா கூட்டம் விருந்து தின்றோம்னு சொல்லி பெருச்சாளி தின்னுது, வீணா போச்சு. நம்ம ஸ்டாண்டர்டை விட்டு இறங்கக்கூடாது. நற்கீர்த்தி உள்ளவைகளோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. அப்படி இருப்பீங்களா? ஆண்டவர் கூட இருப்பா, உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம செய்யலாமா? செய்யலாமா? ஆண்டவரே நாங்க என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணுமா? ஆண்டவர் கூட இருக்கிறதுக்கு ஏற்றபடி உண்மையா இருங்க. ஆபிரகாம் உண்மையாக இருந்தார், ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு போயிட்டாரு. ஹல்லேலூயா. எபிரேயர் 3:3 இருக்கு. மோசே 2:3 எபிரேயர் 3:2 மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவராக இருந்தார், ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஆசீர்வாதமாக வைத்தார். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய காரியங்களில், தேவனுக்கு அடுத்தவைகளில், தேவனுடைய வீட்டில் உண்மையாக இருக்கணும், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எவ்வளவு காலம் உண்மையா இருக்கலாம் தெரியலையா? உயிர் போகும் வரையில், முடிவு பரியந்தம், உயிரே போக வேண்டிய காரியத்திலும் உண்மையா இருக்கணும். வெளிப்படுத்தல் 2:10 இருக்கு. உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உத்தரப்படுவீர்கள், முடிவு பரியந்தம். ரிமைன் ஃபெய்த்ஃபுல் டில் டெத், பி thou faithful until death. மரண பரியந்தம் உண்மையா இருங்க, உங்களுக்கு ஜீவ கிரீடம் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எனக்கு கூட இருக்கணும், என்ன நீர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் கூட இருப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். உண்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், நீதியா இருக்கணும், அன்பா இருக்கணும். தரக்குறைவா இழிவான அளவுக்கு இறங்கி போயிடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.